நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமேன எல்லா உயிரும் தொலை எடுத்து தேசம் உயதிருத்தொண்ட தொகை முன்படைத்த திருவாலன் வாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு சீர்திருத்தொண்ட தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவால் செக்கிழாரடி சென்னை இருத்துவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொலில் திராவிடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தடைகமாதோ. எல்லாம் வல்ல பெருமான் அருந்தரும் பன்னார் மொழியமுடன் திருநாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருந்தரும் அன்னபூரணி தாயார் கைலாசநாத பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கரங்களாலை வணங்கி உரையாசிரியர் சிவக்குணி ஐயாவுடைய திருவடிகளை நீல நினைந்து அடியனுடைய ஞானாசிரிய பிறந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலை வணங்கி அமைகின்று. அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, நம்முடைய சமய வகுப்பிலே உண்மை விளக்கம் பகுதி நாம் இப்போ சிந்திச்சுட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? உண்மை விளக்கத்தில் முதல் பாடல் காப்பு செயலாக விநாயக பெருமானுடைய திருப்பாடல். எப்பொழுது சைவ சித்தாந்த நூல் கற்கின்ற பொழுது விநாயக பாடல் படிச்சுட்டு உள்ள போனால் நூல் நல்லா புரியும். அதுக்காகத்தான் அந்த நூலில் இருக்கக்கூடிய ஐயப்பாடுகள் எல்லாம் நமக்கு விலக்கி கொடுப்பது விநாயக பெருமானுடைய ஒரு திருவருள். நமக்கு திருமுறையெல்லாம் அப்படி இல்லை. ஏன்னா நம்முடைய அருளாளர்கள் திருமுறை பாடுகின்ற பொழுது விநாயகர் வாழ்த்து பாடித்தான் பாடணுங்கிற விதியெல்லாம் அங்கே எதுவும் இல்லை. ஏன்னா இறைவனை உள்நின்று உணர்த்த பாடியது. இரண்டாவது, இறைவன் முன்பாகவே பாடிய திருப்பதிகங்கள் நம்முடைய தேவார திருப்பதிகங்கள் எல்லாம். ஆனால் சாத்திர நூல்கள் அப்படி அல்ல, ஆசிரிய பெருமக்களால் பாடி அருளப்பட்டது. அதனால் அதில் எந்த ஒரு இடையூறும் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல விநாயகப் பெருமான திருவடி வணங்கி அதற்கு பிறகு நூலுக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது ஒரு மரபாக வச்சிருக்கிறாங்க. அதுக்கு சிவஞான முனிவர் மாபாடியத்தில் சொல்கிற பொழுது இது பெரியவங்களுக்கு கூட அந்த மாதிரிலாம் இடர் வருமா, மெய்கண்டார் போல இருக்கக்கூடியவங்களுக்கு இடர் வருமா அப்படின்னா இடர் வராது. ஆன்றோர் ஆச்சாரம் காக்கும் பொருட்டு அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. ஒரு ஆச்சாரம்னு ஒன்று இருக்குதுன்னா மரபு வழியாக நம்ம அதை கடைபிடித்து ஒழுகணும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அதனால் மெய்கண்டாருக்கு ஒன்றும் எழுத பேனாவெல்லாம் மையெல்லாம் தீர்ந்து போயிடாது, பாட பாட வாக்கெல்லாம் ஒன்றும் தடைப்படாது. ஏன்னா அவங்கெல்லாம் திருவருளே மயமாக வந்தவர்கள் இல்லையா? இருந்தாலும் கூட அவர் முதல் பாட்டு என்ன சொன்னார்? கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவர். விநாயகப் பெருமானுடைய துதி பாடிட்டு அதற்கு பிறகுதான் பார்த்தார். சேக்கிழார் பெருமான் அப்படியெல்லாம் எடுத்தோன்னா உலகெல்லாம் உணர்ந்துவதற்கு பெருமான் அடியெடுத்து கொடுத்தார். பெருமான் திருவடியை வணங்கி பாடினார். அதற்கு பிறகு மூன்றாவது பாட்டில் விநாயக பெருமான பாடுறார் இல்லைங்களா? எடுக்கும் வாக்கது இந்தமிழ் செயலாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடைக்கை ஐந்துடை தாழ் செவி நீள்முடி கடக்களிற்றை கருத்தில் இருத்துவார். மூணாவது பாட்டில் பாடுறார். அதே விநாயக பெருமானை பற்றி ஞானசம்பந்த பெருமான் வழிவள தேவாரத்தில் பாடுறார். பிடியதன் உருவமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர் அருளின் மிகுவடை வடிவினர் பயில்வழி வலமுறை இறையன்னு சொல்லி. அதே மாதிரி நம்முடைய நாவுக்கரசருடைய இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா விநாயகருக்குன்னு தனியாக முருகப்பெருமான பாடியிருக்கிறார். நம் கடம்பனை பெற்றவள் பங்கிரன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன்கடன் அடியானின் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது. அதே மாதிரி திருவாசகத்தில் முருகப்பெருமானை பற்றி வருது, விநாயக பெருமானை பற்றி வரதே இல்லை. இது என்ன காரணம்னு நமக்கு தெரியாது. முருகப்பெருமானை பற்றி 2 இடத்துல வருது. குமரவேல் தாதை அப்படின்னு சொல்லி வருது, 2 இடங்கள்ல வருது. ஆனால் விநாயக பெருமானை பற்றி வர்றதே இல்லை. அம்மையார் சிவபெருமானை தவிர அம்பாலை தவிர யாரையுமே பாடலை. இப்படியெல்லாம் நம்ம திருமுறை ஆசிரியர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஞான நிலையிலிருந்து பாடியிருக்கிறாங்க. அதனால் நம்ம எப்படின்னா நம்ம மும்மல ஆன்மாக்கள், நமக்கு நிறைய இடர்பாடுகள் வரும். அதுக்கு நம்முடைய திருவருளை சிந்திக்கிறதுக்கு நிறைய தடைகள் வரும். அதெல்லாம் நீக்கி கொடுப்பதற்கு விநாயக பெருமானுடைய திருவடி வணங்குறது அப்படிங்கிறது முறை. அதனால் இந்த நூலில் முதல் பாட்டு வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்க முறை செய்ய தின்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தமர புந்தியில் வைப்பாம் என்று சொல்லி ஒரு வன்மை தரும் ஆகம நூல் அப்படின்னா வீடு பேறு தரக்கூடிய ஆகம நூல்கள்ங்கிற. ஆகம நூல்னு என்னன்னா முப்பொருள்களை சொல்லக்கூடியது ஆகமம். பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பொருள்களை சொல்லக்கூடியது ஆகமம். அது என்ன சொல்றார்? வன்மை தரும் ஆகம நூல் அப்படின்னார். வன்மைனா நமக்கு வீடு பேற்றை தரக்கூடிய ஆகம நூல் என்று சொல்றார். அந்த பொருள் வலுவாது அப்படின்னா பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடிய அந்த பொருள் வலுவாது உண்மை விளக்கத்தை உரை செய்ய. ஏன்னா சைவ சித்தாந்தம் எப்படின்னா முப்பொருள் உண்மைகளை தெளிவாக சொல்லக்கூடியது.
அது எப்படின்னா ஆகம நூல்ல சொல்லப்பட்டதுக்கு மாறுபாடு இல்லாம சொல்றது, அதான் சைவ சித்தாந்தம். இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா சைவ சித்தாந்தம், அதுக்கு முன்னாடி வந்த ஆகமங்கள், அது ஆகமத்துக்கு பிறகு வந்த திருமுறைகள், இது மூணுமே பார்த்தா ஒரே கருத்துல இருக்கும். எதுலையுமே கருத்து முரண்பாடு வராது. அப்படின்னா என்னன்னா என்ன சொல்றது, தொல்காப்பியத்தில் சொல்றது ஒரு சூத்திரம் தான். பெரியவங்களுடைய கருத்து எப்பொழுதுமே, அதாவது மறைமொழி தானே மந்திரம் என்பன்னு வருங்க. நல்ல நல்ல அருமையான இடம் அது. பாட்டு ஒரு வரி வரும், நிறைமொழி மாந்தர்தம் ஆணையில் கிளந்த மறைமொழி தானே மந்திரம் என்ப அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் சொல்லுது. அப்படின்னா நிறைமொழி மாந்தர் அப்படின்னா அருளாளர்கள், நம்முடைய நாயன்மார்கள், திருமுறை ஆசிரியர்கள். அதே மாதிரி ஆகமத்தினுடைய கருத்து, வேதத்தினுடைய கருத்து, சாத்திரத்தினுடைய கருத்து, இதெல்லாமே எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கும். மந்திரம் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும், எந்த ஒரு கருத்து வேறுபாடு இருக்காது. இப்ப திருமுறை ஒன்று எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், இது ஆகமத்துக்கு புறம்பா இருக்குதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது, வேதத்தினுடைய கருத்துக்கு புறம்பா இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தத்துல அந்த 14 சாத்திர, நிறைய சைவ சித்தாந்த நூல் இருக்கு, இருந்தாலும் முப்பொருள் உண்மைகள் இருந்து மாறுபாடு இல்லாம இருக்கக்கூடிய சாத்திரங்கள் தான் நமக்கு 14 சாத்திரங்கள். ஆமா, அப்படி 14 சாத்திரங்கள் இல்லாத ஒரு நூல், பழைய நூல் இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தினால அதை எடுத்து வச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதனால இந்த இதெல்லாமே ஒரே பொருளை சொல்லக்கூடியது அது அப்படிங்கிறது நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் இருக்கக்கூடாது. முப்பொருள் அப்படிங்கிறது தான் திருமுறைகளும் சரி, அதே மாதிரி சைவ சித்தாந்தங்களும் சரி, ஆகமங்களும் சரி. இது மூணுமே எப்படின்னா முப்பொருள் உண்மைகள் இருந்து சிறிதும் மாறுபாடு இல்லாமல் இருக்கக்கூடிய நம்முடைய நூல்கள் இதெல்லாமே. அதனால அதான் சொல்றேன், அப்படி அந்த உண்மை விளக்க முறை செய்ய திண்மதம் சேர் அந்த நிற தந்தி முகத்து தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தமர புந்தியில் வைப்போம்னா, பந்தம் அற அப்படின்னா என்னன்னா அறிவிலே உள்ள அஞ்ஞானம் நீங்கும்படி அப்படிங்கிறது. நமக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானம், அதாவது அறிவை தடை செய்யக்கூடிய ஆணவ மலம், அஞ்ஞானம், இதெல்லாம் ஒண்ணுதான் இல்லைங்களா, அது நீங்கும்படியாக விநாயகர் பெருமானுடைய திருவடியை வணங்கிக்கிறோம் என்று சொல்றாரு. எப்பொழுதும் அந்த விநாயகர் பெருமான திருவடியை வணங்கிட்டு அதற்கு பிறகு போகணும். அதற்கு அடுத்து குருநாதருடைய திருவடியை வணங்குறாரு. அதுவும் நம்ம மெய்கண்டாருடைய மாணவர், நேரடி மாணாக்கர் இவர் யாரு, உண்மை விளக்க ஆசிரியர் மனவாசம் கடந்தார். இப்ப நமக்கு மெய்கண்டாருக்கு 51 மாணவர்கள். அந்த 51 மாணவர்கள்ல சைவ சித்தாந்த நூல் எழுதிய ஆசிரியர்கள் 2 பேர் நேரடியா பாடம் கேட்டவங்க. யாருன்னா மெய்கண்டார்ட்ட நேரடியா பாடம் கேட்டது ஒன்னு அருளந்தி சிவாச்சாரியார், இன்னொருத்தர் இவர் மனவாசம் கடந்தார். இந்த 2 பேரும் சொல்ல, நம்ம பானையில சொல்லணும்னா 2 பேரும் கிளாஸ்மேட். ஆமா, மெய்கண்டாரும் இவரும் மனவாசம் கடந்தாரும் ஒரு சாரை மாணாக்கருக்கு. ஒரே காலத்துல மெய்கண்டார் இடத்துல பாடம் கேட்டவங்க 51 மாணாக்கர்கள் இவங்க 2 பேரும். அதனால ஆசிரியருடைய திருவடியை வணங்கிக்கிறார். அதான் இந்த முதல் பாட்டு நூல்ல முதல் பாட்டு, அது காப்பு செயல், இது முதல் பாட்டு. பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளா மெய்காட்டு மெய்கண்டாய் விண்ணப்பம் அப்படின்னு சொல்றாரு. குருநாதர்கிட்ட என்னன்னா முதல்ல எப்படி கேட்கணும்னா, சாமி எனக்கு ஒரு சந்தேகம், நீங்க சொல்லித்தான் ஆகணும் அப்படியெல்லாம் கேட்க முடியாது. பெருமாள் உங்க திருவடிக்கு ஒரு விண்ணப்பம், எனக்கு நீங்க என்னுடைய மனசுல இருக்கக்கூடிய சந்தேகங்களை எல்லாம் கொஞ்சம் ஐயத்தை எல்லாம் தெளிவுபடுத்தணும் அப்படின்னு தான் கேட்கணும். அதை என்ன கேட்கிறார் அப்படின்னா, பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளா மெய்காட்டு மெய்கண்டாய் அப்படின்னா குருநாதரை ரொம்ப மேல கொண்டு போறார். பொய்காட்டி அப்படின்னா உலக பொருள்களை எல்லாம் நமக்கு காட்டி, உலக பொருள் நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய பொருள் எல்லாம் இருக்குது பாருங்க, இதெல்லாம் என்ன சொல்றாருன்னா, சைவ சித்தாந்தத்துல நம் கண்ணால் காணக்கூடிய பொருள்கள் அனைத்தும் தோன்றி நின்று அழியக்கூடிய பொருள்கள். அதனால அதுக்கு பொய் அப்படின்னு பொய்ப்பொருள் அப்படின்னா என்னன்னா, சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் இல்லாத பொருள் கிடையாது, இருக்கக்கூடிய பொருள் தான், ஆனா அழியக்கூடிய பொருள். ஆனா மெய் அப்படிங்கிறது இறைவன் ஒருவன் தான் மெய்ப்பொருள் இல்லைங்களா. எப்பொருள் யார் யார் வாய் காட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அப்படின்னா மெய்ப்பொருள்ங்கிறது என்ன, பொய்ப்பொருள் என்னன்னா தோன்றி நின்று அழியக்கூடியது பொய்ப்பொருள், என்றைக்கு அழியாது இருக்கக்கூடியது மெய்ப்பொருள். சிவபெருமான் ஒருவன் தான் என்றைக்கும் அழியாம இருக்கக்கூடியவன். அதனால அது பொய்ப்பொருள் மெய்ப்பொருள் அப்படின்னா இல்லாத பொருள் கிடையாது. பொய்ப்பொருள் அப்படின்னா ஏதோ இல்லாத பொருள் சொல்றாங்க சைவ சித்தாந்தம், அப்படி கிடையாது, இருக்கக்கூடிய பொருள் தான், ஆனா தோன்றி கொஞ்ச நாளைக்கு இருந்து அப்புறம் அழியக்கூடிய பொருள். ஆனா கண்ணால காணக்கூடிய பொருள் எல்லாமே பொய்ப்பொருள்ங்க. ஆனா கண்ணால் காண முடியாத மெய்ப்பொருளை கண்ணால கண்டு சுட்டி காட்டிய பெருமை நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுக்கு உண்டு. அதுதான் ஒரு பெரிய சிறப்பு. சுட்டி காட்ட முடியாத ஒரு பரம்பொருளை சுட்டி காட்டிய பெருமை யாருக்கு உண்டுன்னா ஞானசம்பந்த பெருமான். மற்ற திருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் எல்லாம் பார்த்திருக்கிறாங்க,
ஆனா சுட்டி அறிந்து சொன்னது யார் அப்படின்னா ஞானசம்பந்த பெருமான் தான். அது கூட அவங்க அப்பானால பார்க்க முடியல. ஆனா அந்த பக்குவம் அவங்க அப்பாவுக்கு இல்லை. ஞானசம்பந்த பெருமான் ஈன்றெடுக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு தவம் இருந்தாலும் கூட அந்த பெருமானுடைய திருவடியை பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு அந்த பக்குவம் இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். அப்படின்னா ஞானசம்பந்த பெருமான் போல, ஏன்னா நாவுக்கரசு பெருமானுக்கு திரு வாய்மூர் வருகின்ற பொழுது இறைவன் காட்சி காட்டல. அப்ப அவர் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் வருத்தத்தோட இருக்கிற பொழுது ஞானசம்பந்த பெருமான் வந்துதான் காட்டுறார். சரிங்களா? ஞானசம்பந்த பெருமான் காட்ட அவர் பார்க்கிறார். யாரு காட்ட முடியும்? நமக்கு குருநாதர் தான் நமக்கு காட்ட முடியும், இல்லைங்களா? ஆமா, குருநாதர் காட்டினா தான் நம்ம காண முடியும். குருநாதர் திருவடி வணங்கலைன்னா நமக்கு எதுவுமே புலப்படாது, ஒண்ணுமே தெரியாது. எல்லாமே பார்த்தா என்னமோ சூனியமா இருக்கிற மாதிரி தெரியும், தெரியற மாதிரி இருக்கும், அப்புறம் கொஞ்ச நேரத்துல தெரியாது. அதனால ஞானசம்பந்த பெருமான் காட்ட அவர் பார்க்கிறார். அந்த ஆடல் காட்சியை திருவாய்மூர்ல பார்க்கிறார். அந்த பறவை கண்டேன் 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 கண்டேன்னு அந்த பதிகம் முழுக்க பாடுவார். திருவாய்மூர் பதிகம் அருமையா இருக்கும். நாவுக்கரசு பெருமானுடைய திருவாய்மூர் பதிகம் அவர் காட்டுறாரு ஞானசம்பந்த பெருமான், அவர் அந்த காட்சியை பார்க்கிறார். அதனால இப்ப பொய் காட்டி பொய்யகற்றி அப்படின்னா முதல்ல பசு ஞான பாச ஞானங்களை எல்லாம் உலக பொருள்களை எல்லாம் காட்டி அதற்கு பிறகு அதிலிருந்து நம்மை அகற்றினார். அப்ப பக்குவம் வருகின்ற பொழுது அதிலிருந்து நம்மளை கொஞ்சம் மேல கொண்டு வந்து பொய் அகற்றி அப்புறம் போதானந்த பொருளா மெய்காட்டு மெய்கண்டாய். அப்படி போதானந்த பொருள் அப்படின்னா மெய்ப்பொருள், நல்ல அறிவு பொருளாக இருக்கக்கூடிய பெருமான். அப்படி அந்த மெய்காட்டு மெய்கண்டாய் அப்படின்னா சிவஞானத்தை காட்டக்கூடிய மெய்கண்ட தேவரே என்று சொல்லி அழியாத பொருளாக இருக்கக்கூடிய இறைவனை காட்டக்கூடிய அந்த மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய பெருமானே என்று சொல்லி உங்க திருவடிக்கு ஒரு விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் அவர் என்ன சொல்லுவாரு? அவரு சரி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயே பொய்காட்டா மெய்யா அப்படின்னாரு. முதல்ல பொய்காட்டி பொய்ய கட்டுங்கிறாரு, அப்புறம் மாதிரி பொய்காட்டா மெய்யா அப்படின்னு என்னன்னா, நம்ம உடம்பெல்லாம் எப்படின்னா வினை வயப்பட்ட உடம்புங்க, இல்லைங்களா? ஆனா அருளாளருடைய உடம்புல என்னன்னா அருள் வயப்பட்ட உடம்பு. அது ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. நம்ம மாதிரிதான் அவங்களும் மானுடமா பிறந்தாங்க, நம்மளும் அவங்களும் ஒண்ணுதான் அப்படின்னு நாம நினைக்க கூடாது. ஏன்னா நாவுக்கரசு பெருமான் 7 நாள் நீற்றறையில வச்சிருந்தாலும் அந்த உடம்பு ஒன்னும் ஆகலைன்னா என்ன அர்த்தம்? இந்த உடம்பா இருந்தா ஏதாச்சும் அப்படி ஆகாம இருக்குமா என்ன? 7 நாட்கள் நீற்றறையில வச்சிருந்து கதவை திறந்தா எப்படி இருக்கிறாரு? அமுதுண்டு தெளிவெய்தி அப்படிங்கிறாரு சேக்கிழார் பெருமான், இல்லைங்களா? அமுதுண்டு தெளிவெய்தி ஊனந்தான் இளராகி உவந்திருந்தார் தமை கண்டு ஈனம் அடைந்தது என்ன அதிசயம் என்றார் அப்படின்னா. அப்படின்னா அந்த உடம்பு வேற, இந்த உடம்பு வேற. அதான் இங்க சொல்றாரு பொய்காட்டா மெய்யா அப்படின்னாரு. வினைவயப்படாத அருள் உடம்போடு இருக்கக்கூடிய மிகண்ட தேவரே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா, திருவெண்ணை வித்தகா, வெண்ணை நடுவிலே தோன்றிய வித்தகனே. வித்தகனேனா பெருமானே, ரொம்ப என்னுடைய தலைவனே அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. சுத்த வினா அப்படின்னாரு. சுத்த வினா அப்படின்னா இறைவனை பற்றிய வினாக்கள்ங்க. உலகை பற்றி கேட்கக்கூடியதெல்லாம் சுத்த வினா கிடையாது. சுத்த வினா எனக்கு கொஞ்சம் ஐயம், இறைவனை பற்றிய கொஞ்சம் சந்தேகம் எல்லாம் இருக்கு, அதை நீங்க சொல்லணும். அப்புறம் முப்பொருள்கள் பற்றி சந்தேகம் இருக்குது, அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா நீதான் கேட்ட அருள் என்று சொல்லி முதல்ல விண்ணப்பம் செய்யறேன், இல்லைங்களா? இது முதல் பாட்டு விநாயகருடைய வணக்கம். 2வது பாட்டு குருநாதருடைய திருவடிக்கு விண்ணப்பம் வைக்கிறாரு. அப்புறம் அந்த விண்ணப்பத்தை என்னன்னு சொல்றதுதான் 2வது பாட்டு. அப்படி ஏன்னா இந்த நூல் எப்படி சிந்திக்கணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம முதல்ல விநாயகர் பாட்டு சிந்திக்கணும், அப்புறம் குருநாதருடைய திருவடியை வணங்கி அவருடைய திருவடிக்கு விண்ணப்பம் வைக்கணும், அப்புறம் நம்மளுடைய கேள்விகள் என்னென்ன அப்படிங்கறத சொல்லணும். இதுல ஒரு 8 கேள்விகள் சொல்லியிருக்கிறார். இந்த 2வது பாட்டுல என்ன ஒரு சிறப்புன்னா, அவருக்கு இருக்கக்கூடிய அவருக்கு ஒன்றும் சந்தேகம் கிடையாது. யாருக்கு? மனவாசம் கடந்தாருக்கு ஒன்றும் சந்தேகம் கிடையாது. நமக்கு இருக்கிற சந்தேகத்தை அவருக்கு இருக்கிற சந்தேகமா கருதி அவர் அதுக்கு விட கேட்கிறார். அதான் இந்த 2வது பாட்டுல 8 வினாக்கள் இருக்கு. அதான் ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றையதான் மாறா வினை ஏது, மற்றவற்றின் வேறாக நான் ஏது, நீ ஏது, நாதநடம் ஏது, அஞ்செழுத்து தான் ஏது, தேசிகனை சாற்றுனர். 6 தத்துவம், 36 தத்துவங்கள் என்னென்ன பார்த்தோம் இல்லையா? இந்த கடந்த 2 வகுப்புல பார்த்துட்டோம். மீண்டும் மீண்டும் நம்ம ஆரம்பத்திலிருந்து வர முடியாது. ஆன்ம தத்துவங்கள் 24, வித்யா தத்துவங்கள் 7, சிவ தத்துவங்கள் 5, மொத்தம் 36 தத்துவம் நமக்கு. அது 36 தத்துவம் என்னங்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தாள் ஒன்று கொடுத்துருக்குறோம். அதுல தத்துவங்கள் எல்லாம் அந்த விளக்க படம் கொடுத்துருக்குறோம். எல்லாத்துக்கும் கொடுத்தீங்களா? யாராச்சும் வரலைன்னா கேட்டு வாங்கிக்கோங்க. எல்லாத்துக்கும் இருக்கும் பாருங்க. நிலம் முதலாக
அப்புறம் சிவதத்துவம் முடிய 36 தத்துவங்கள் உங்களுக்கு இருக்கு. அது சந்தேகம் வரப்ப எடுத்து நீங்க பாத்துக்குங்க. அதுதான் வந்து ரெண்டாவது முதல் கேள்வி. அப்புறம் ஆணவம்னா என்னங்க சாமி அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. தத்துவத்தை முதல்ல கேட்டாரு. அப்புறம் ஆணவம் ஏது, அப்புறம் வந்து மற்றவற்ற மாறா வினை ஏது அப்படின்னாரு. ஆணவம் ஏதுன்னு ஒரு வினா, அன்றேதான் மாறா வினை ஏது. ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையது. மலங்கள் 3 மலம் இருக்கு இல்லைங்களா, ஆணவம் கண்மம் மாயை. அப்படின்னா ஆணவம் அப்படிங்கிறது முக்கியமான மலம், மூல மலம். அதுதான் அந்த 2 மலத்தோட எப்பொழுதுமே பிணைந்து இருக்கக்கூடியது மாயை கண்மங்கள். அதனால 2 ஒரே இதுல சொல்றார். அதாவது தத்துவத்துக்கு வந்து 4 to 21 பாட்டு முடிய தத்துவங்கள் பத்தி சொல்றார். முதல் 6 தத்துவம் ஏதுன்னு ஒரு கேள்விக்கு 21 பாட்டு, 21 பாட்டு விடைங்க. அப்புறம் ஆணவம் ஏது மாறா வினை ஏது ரெண்டுக்கும் சேர்ந்து ஒரு பாட்டு, 22வது பாட்டு ஆணவத்துக்கும் விடை வந்துடுது, அதே மாதிரி வினைக்கும் விடை வந்துடுது. அப்புறம் நான் ஏது அப்படின்னா இந்த இடத்துல இந்த நான் அப்படின்னா என்னன்னா ஆன்மான்னு அர்த்தங்க. நான்னா ஆன்மான்னு அர்த்தம். ஆன்மான்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு வந்து 23 பாடல், வினா 23, விடை வந்து 24, 25, 26, 3 பாட்டு. ஆன்மா அப்படிங்கறது என்னங்கறத எப்படி கேட்கிறாருன்னா நான் ஏது அப்படிங்கிறாரு. அப்புறம் நீ ஏது அப்படின்னா நீ எந்த ஒரு அப்படின்னு அர்த்தம் இல்ல, இறைவன்னா யார் அப்படின்னு அர்த்தம். குருநாதர் யாரு? இறைவன் தானே குருநாதர். இறைவன் தான் நமக்கு குருநாதர். மும்மல ஆன்மாக்களுக்கு பெருமான் எப்படி வருவாரு? நம்முடைய மானுட சட்டை தாங்கி ஒரு மனித உருவத்துல தான் வருவார். அதனால இந்த வினா வந்து நீ ஏது அப்படின்னா என்ன அர்த்தம்னா சாமி இறைவன்னா யாரு அப்படின்னு அர்த்தங்க. இல்ல நீங்க யாரு, உங்க அப்பா பேர் என்ன, உங்க அம்மா பேர் என்ன, நீங்க எந்த ஊர்ல படிச்சீங்க, நீங்க எங்க இருந்து வந்தீங்க, அப்படி எல்லாம் குருநாதர் நாம கேட்க முடியாது. இந்த இடத்துல நீ ஏதுன்னா இறைவன்னா யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதான் 5வது கேள்வி, நீ ஏது அப்படிங்கிறது. அந்த இறைவன்னா யார் அப்படிங்கிறதுக்கு 27, 28, 29 பாட்டு இது. அப்புறம் வந்து மீண்டும் அடுத்த கேள்வி என்ன, நாதன் நடம் ஏது. சரி, கூத்த பெருமான் ஐந்தொழில் கூத்தாடிட்டு இருக்கிறாருன்னு சொல்றாருங்களே சாமி தில்லையம்பதியில, அந்த கூத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா இறைவனுடைய நடனத்தை பற்றி அஞ்சலத்தை பற்றி சொன்ன ஒரே சைவ சித்தாந்த நூல் எதுன்னா உண்மை விளக்கம் தான், வேற எதுலையும் கிடையாது. 14 சாத்திரங்கள்ல இந்த நூல்ல மட்டும்தான் நாதன் நடனத்தை பத்தி இருக்கு. அதே மாதிரி அஞ்சலத்தை பத்தி விரிவா சொல்லப்பட்டிருக்கு, வேற எதுலையும் கிடையாது. அப்புறம் அஞ்சலத்தை பத்தி கேட்கிறாரு. அஞ்செழுத்து ஏது அப்படின்னு சொல்லி, தான் ஏது அப்படின்னா முக்தியினுடைய இயல்பு என்ன. அஞ்செழுத்து தான் ஏதுங்கிறத 2ஆ பிரிக்கணுங்க. அஞ்செழுத்து ஏது அப்படிங்கிறது ஒண்ணு, அப்புறம் தான் ஏது அப்படிங்கிறது முக்தியினுடைய இயல்பு. முக்தியினுடைய அந்த அஞ்செழுத்து ஏது அப்படிங்கிறதுக்கு 31 இருந்து 37வது பாட்டு வரைக்கும் அஞ்செழுத்தை பத்தி சொல்றாரு. அப்புறம் தான் ஏதுங்கிறது முக்தியினுடைய இயல்புக்கு வந்து என்ன சொல்றாருன்னா 45 இருந்து 51வது பாட்டு வரைக்கும் சொல்றாருங்க. நாதன் நடம் வந்து 31 இருந்து 37 வரைக்கும். அஞ்செழுத்து தான் ஏது அப்படிங்க அஞ்செழுத்துங்கிறதுக்கு 38 இருந்து 44 வரைக்கும். தான் ஏது அப்படிங்கிறது முக்தியினுடைய இயல்பு, அது வந்து 45 இருந்து 51 பாட்டு வரைக்கும். அப்படி பிரிச்சுட்டீங்கன்னா படிக்கிறதுக்கு கொஞ்சம் எளிமையா இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தானே ஒளி. இப்ப நம்ம வந்து என்ன செய்யறோம்னா இப்ப எங்க இருக்கிறோம், 37வது பாட்டுல அந்த ஆனந்த நடனமா கூத்தப்பெருமானுடைய நடனத்தில் இருக்கிறோம். சென்ற வகுப்புல நாம வந்து நடனம் எல்லாம் முக்கியமா பார்த்தோம். அதுல வந்து தத்துவம் எல்லாம் பார்த்துட்டு அதற்கு பிறகு ஊன நடனம் பார்த்து, அப்புறம் நாட நடனம் பார்த்து, ஊன நடனம்ங்கிறது என்ன, நமசிவாய என்று சொல்லக்கூடியதான் ஊன நடனம் அப்படிங்கிறது. ஞான நடனம் அப்படிங்கிறது அதாவது போன வகுப்பில் நான் பார்த்ததுதான். மாயை இதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அழுக்கி அருள் தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரதியில் ஆன்மாவை தான் எடுத்தல் தான் எந்தையார் பரதம் தான் என்று சொல்லி, பரதம்னா நடனம் இல்லைங்களா. இந்த நடனம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்றாரு. மாயை தனை உதறி அப்படின்னார். உடுக்கை ஏந்திய திருக்கையினாலே மாயையை நீக்கி, அதாவது பெருமான் வந்து கையில ஒரு உடுக்கை வச்சிருக்கிறார் இல்லைங்களா. ஒரு கையில அனல் வச்சிருக்கிறார், இன்னொரு கையில உடுக்கை வச்சிருக்கிறார். அந்த உடுக்கையில என்ன செய்யறார் அப்படின்னா ஆன்மாக்களுடைய மாயையை நீக்கிறார் அப்படிங்கிறார்.
அதான் அது ரொம்ப முக்கியங்க. நமக்கு ஒவ்வொரு மலங்கள் எப்படி நீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. கூத்தப்பெருமானுடைய அந்த திருக்கரத்தில் இருக்கக்கூடிய உடுக்கையின் மூலமாக நம்முடைய மாயை நீங்குகிறது. தீயேந்திய வலக்கையில் வலிய வினையை சுடுவித்துனர். அந்த அனல் ஏந்திய கை இருக்குது பாருங்க, அந்த பெருமானுடைய திருக்கரத்தில் இருக்கக்கூடிய அனல் என்ன செய்தது, நம்முடைய வினைகளை சுட்டு நீக்குகிறது. அப்புறம் முயலகன் மேல் ஊன்றிய திருவடி இருக்குது பாருங்க, அதாவது சுட்டு மலம் சாய அமுக்கி அருள்தான் எடுத்து அப்படின்னு அந்த முயலகன் மேல ஊன்றி இருக்கக்கூடிய திருவடியில ஆன்மாவனுடைய ஆணவ மலத்தினுடைய வலிமை கெடுமாறு செய்து அப்படின்னு. ஆணவ மலத்தினுடைய எப்பொழுது ஆணவ மலம் நீங்கிறது இல்லைங்க, முக்தியிலையும் கூட நீங்கிறது இல்லை. அதை முதல்ல நாம நினைவு வச்சுக்கணும். இப்ப இருக்கக்கூடிய பொருள் என்றைக்கு அழியாத பொருள், முப்பொருள் உண்மை அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதாவது எந்த ஒரு பொருளும் அழியறது கிடையாது, அதனுடைய தன்மை கெடுதுங்க. இப்போ ஆன்மா ஒரு பக்குவமான ஆன்மாக்களுக்கு ஆணவ மலம் மேல வராது. என்ன செய்யும், அடங்கி இருக்கும் ஆனா அடங்கி இருக்கு. இப்ப இந்த இடத்துல இருட்டா இருக்குதுன்னு நான் சொல்றேன், நீங்க நம்ப மாட்டீங்க இல்லையா. ஆனா இருட்டா தான் இருக்குது. அப்புறம் எப்படிங்க எல்லா பொருளையும் நம்ம பார்க்கறோம்னா, சூரியன் இருக்கிறதுனால நம்ம பார்க்கிறோம். அப்ப இருள் எங்கேயும் போகல, சூரியன் இருக்கிறதுனால இருள் இல்லாம இருக்கு. அது மாதிரி ஆணவ மலம் இறைவனுடைய திருவருள் நம்முடைய ஆன்மாவில் வெளிப்படுகின்ற பொழுது, விளக்கமாகின்ற பொழுது, எப்படி ஒரு ஒளிக்கு முன்னாடி இருள் மறைஞ்சு போயிருமோ அது மாதிரி அந்த இறைவனுடைய திருவருள் வியாபகத்தின் முன்பாக நம்முடைய ஆணவம் கொஞ்சம் இல்லாத மாதிரி இருக்கும். ஆமா, அதாவது அதுக்கு பேர் என்ன அப்படின்னா, சுருங்கும் இருள் விரியும் ஒளி அப்படின்னு பேருங்க. ஒரு ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமா இறைவனுடைய திருவருள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஆன்மாவில் வருகின்ற பொழுது அந்த உள்ள இருக்கக்கூடிய இருள் என்று சொல்லக்கூடிய ஆணவம் மலம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நீங்கும். ஆனா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கும். அது மாதிரி இப்ப என்ன சொல்றாருன்னா, சாய அமுக்கி அருள் தான் எடுத்து அப்படின்னார். அருள் தான் எடுத்து அப்படின்னா தூக்கிய திருவடியினுடைய வழியாக திருவருளை வழங்கினார். அந்த தூக்கிய திருவடி இருக்குது பாருங்க, அதுதான் திருவருளுங்க. ஆமா, அந்த அருள் சக்தின்னு சொல்றோம் இல்லையா, அஞ்செழுத்துல பகாரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் தூக்கிய திருவடிங்க. கூத்த பெருமானை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும்னா, அது எதையும் நீங்க பார்க்க வேண்டியதில்லை, தூக்கிய திருவடி மட்டும் பார்த்தா போதும். தூக்கிய திருவடி எங்க வச்சு பார்க்கணும், நம்ம சிரசு மேல வச்சு பார்க்கணும். முதல்ல தியானம் பண்ணுகின்ற பொழுது ஆக்னியில வைக்கணும். அப்புறம் அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருக்கிற பொழுது தலை மேல இருக்கிற மாதிரி நம்ம வைக்கணும். ஆமா, தூக்கிய திருவடி நம்ம தலை மேல இருக்கிற மாதிரி. அப்படிதான் பெரியவங்க எல்லாம் வழிபாடு செய்திருக்கிறாங்க. புத்த பெருமான வழிபாடு செய்த பாங்க அப்படித்தான் சொல்றேன். நாவுக்கரசு பெருமான் எப்படி வழிபாடு செய்தாருங்கிறது சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. கையும் தலைமிசை புனை அஞ்சலி என அப்படின்ட்டார். அப்புறம் என்ன சொல்றாருன்னா, கண்ணும் பொலிமலை ஒழியாது அப்படின்னாரு. பெய்யும் தகையான கரணங்களும், உள்ள இருக்கக்கூடிய கரணங்கள் எல்லாம் உருகிருச்சான். நாவுக்கரசு பெருமான் வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த கரணம் சொல்லணும் இல்லையா, மனம் புத்தி சித்தம் அகங்காரம், அதெல்லாம் அப்படியே உருகிருச்சான். அப்போ அதெல்லாம் எல்லாமே உருகி அப்புறம் பேரு எய்தும் மெய்யும் தரைமிசை விழும் முன்பு அப்படின்னா அப்படி கீழே விழுந்து பெருமான அழுது புலம்பி கீழே விழுந்து மீண்டும் எந்திரிக்கிறார். எழுந்திருச்சு மின்தாள் சடையோடு நின்றாடும் ஐயன் திருநடம் எதிர்கும்பிடும் அவர் ஆர்வம் பெருகுதல் அளவென்றால் என்று சொல்லி அவருக்கு இருந்த ஆர்வத்தை அளவிட்டு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆமா, நம்ம அதே மாதிரி நம்முடைய பிள்ளையார் அங்க வழிபாடு செய்கின்ற பொழுது அம்மா திருமுலைப்பால் கொடுக்கிற பொழுது ஞானம் உண்டார், ஞானம் கிடைச்சது இல்லைங்களா. அந்த ஞானத்தை உருவத்துல பார்த்தாரா தில்லையன் பதியில அன்று பெற்ற ஞானத்தை, சீர்காழியில அன்று பெற்ற ஞானத்தை எங்க உருவமா பார்த்தார் அப்படின்னா கூத்த பெருமானை பார்க்கிற பொழுது. அது நல்ல பாட்டு, அது ஞாபகம் வந்துடும், நான் வரப்ப சொல்றேன். அருமையான இடங்க அது. என்னம்மா? இல்ல அது இல்ல நல்ல உணர்வின் வரும் உயர் சிவபோகத்தை ஒளிவின்றி உருவின்கண் அணையும் ஐம்பொறி அளவினும் அந்த பாட்டு. உணர்வின் வரும் சிவபோகத்தை ஒளிவின்றி நல்ல அந்த சேக்கிழார் பெருமான் அழகா சொல்லியிருப்பார். நான் ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் வருது, ரொம்ப ரொம்ப அருமையான பாட்டு அது. அப்புறம் நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் எப்படி அனுபவித்தார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா. 5 பேரறிவும் கண்களே கொல்ல அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையை ஆக குணமுறு 3 திருந்து சாத்து மிகமையாக இந்துவால் சடையா நாடும் ஆனந்த எல்லையில்
தனி பெருங்கூத்தில் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் அப்படின்னு இல்லைங்களா. பிள்ளையாருடைய இது ரொம்ப நல்லா இருக்கும். உணர்வின் நேர்வர வரும் அந்த பாட்டு. எத்தனாவது பாட்டு வருது? அத நூல் கொடுக்கணும். அருமையான இடம். ரொம்ப ரொம்ப பிள்ளையார் பெற்ற அனுபவத்தை சேக்கிழ பெருமாள் சொல்றாரு. ஐயா நூல் எல்லாமே குறிச்சு வச்சிருக்கிறேன், அது எடுத்துட்டு வரலங்க. உணர்வின் நேர்வர வரும் சிவபோகத்தை, ரொம்ப முக்கியங்க. அது சிவபோகங்கிறது ரொம்ப முக்கியம். சிவபோகம்னா என்ன? கடைசியா 10வது நிலை, முடிந்த முடிவு. நம்முடைய அந்த உணர்வின் நேர்வர வரும் சிவபோகத்தை ஒலிவின்றி உருவின்கண் அணையும் ஐம்பொறி அளவினும் எலிவர அருளினை என போற்றி இணையில் வன்வரும் கருணையை ஏத்தி முன் எடுத்த சொல் பதிகத்தில் புனரும் இன்னிசை பாடினார் ஆடினார் பொலிந்தனர் விலை மாறி என்று சொல்லி கற்றங்கிரி யோம்பி பாடுறதுக்கு முன்னாடி அவர் இருந்த நிலைமையை சொல்றார் சேக்கிழ பெருமாள். தசகாரியத்துல 10வது நிலையில் இருந்திருக்கிறார். அதான் முடிந்த நிலை. சிவபோகம்ங்கிறது இங்க பிள்ளையாருடைய புராணத்துல இங்க சிவபோகம் வருதா? அதே நம்பிகளுடைய சரீரத்துல வெள்ளானை சருக்கத்துல 2வது பாட்டுல வருது. நம்பிகளுடைய சரீரத்துல ஆமா, படியில் நீடும் பக்தி முதல் அன்பு நீரில் பனை தோங்கி வடிவு நம்பு யாரூர செம்பன் திருமேனி வனப்பாக கடிய வெய்ய இருவினையன் கலையற்றெழுந்து கதிர்பரப்பி முடிவில்லாத சிவபோகம் முருகி முதிர்ந்து விளைந்ததால்னார். அது எப்ப எல்லாம் மலைநாடு போகணும்னு நினைச்சார் அப்படின்னா, மலைநாடு போற பொழுது அவருக்கு கைலாயம் போகணுங்கிறதெல்லாம் தெரியாது. கைலாயம் போகணுங்கிற எண்ணத்தோட அவர் போகல. சேரமான் பெருமான் நாயனார் போய் கொஞ்ச நாள் அப்படி அலாவி இருக்கலான்னு போனாராம். முதல் பாட்டுல சொல்றார், மூலமான திருத்தொண்ட தொகைக்கு முதல்வராய் இந்த ஞாலமுய இளந்தருடன் நம்பி தம்பிரான் தோழர் காலைமலர் செங்கமல கண் கலரிட்டறிவாளுடன் கூட ஆழமுண்டார் கையில அணைந்தது அறிந்தபடி துதி செய்வாம் அப்படின்னாரு. அவருக்கு கைலாயம் போகணும்னு தெரியாது. பெருமலை குரும நாயனாருக்கு மட்டும்தான் முதல்லயே தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. குருநாதருடைய திருவடி வணங்கினதுனால, இல்லைன்னா அவருக்கும் தெரிஞ்சிருக்காது இல்லைங்களா. குருநாதருடைய திருவடி வணங்கினதுனால குருநாதருக்கு முன்னாடியே குருநாதர் எப்ப கைலாயம் போவாருங்கிறது அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஆனா சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கே தெரியாது. வெள்ளையான நிக்கிற வரைக்கும் தெரியாது. ஆனா கலரிட்டறிவாரோட போய் சேர்ந்து இருக்கணும்னு நினைச்சாராம். ஒரு நல்லவங்களோட சேர்ந்தாவே நல்ல ஒரு நிலை கிடைக்கும். சேரமான் பெருமான் நாயனார் அவ்வளவு நல்லவர். சிவபெருமானே ஒரு கடிதம் கொடுத்து, எப்ப அவர் வர்றவர் கொஞ்சம் பொன்பொருள்லாம் கொடுத்து அனுப்புன்னு சொல்லாருன்னா எவ்வளவு பெரியவரா இருப்பார். அவர் காசு இருந்தா போதுமா? அந்த ஒரு பண்பு அவர்கிட்ட இருந்ததுனால தானே சாமி கொடுத்துடுறார். தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனர் மான்பொருள் கொடுத்து வரவிடுப்பது. நீ எப்படி என் மேல அன்பா இருக்கிறையோ அதே மாதிரி அந்த கடிதம் கொண்டு வரக்கூடிய பத்திரனும் பானபத்திரனும் அன்பா இருக்கிறான். ஒருத்தர் எப்படி சொல்றாரு பாருங்க, பெருமான் கடிதம் எப்படி எழுதுறாரு பாருங்க. தன்போல் என்பால் அன்பன் தன்பால் அப்படின்னா சாமி என்ன விரும்புறாரு அப்படின்னா அன்பத்தான் விரும்புறாரு இல்லைங்களா. அது எப்படி சொல்றாரு, இந்த மாதிரியே அவனும் என்ன என் மேல அன்பா இருக்கிறான், அதனாலதான் நான் உங்கள்கிட்ட அனுப்புறேன். நீ அவனுக்கு தேவையானது தகுதிக்கு தகுந்ததை கொடுத்து அனுப்பு, மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பு, அங்கேயே வச்சுக்காத அனுப்பிச்சுடு அப்படின்ட்டார். மதுரையில பாடுறதுக்கு ஆள் வேணும்ல. பெருமான் ரொம்ப கேட்டுட்டே இருக்கக்கூடியது பதிகம் தானே, அதனால பாடுறதுக்கு ஆள் வேணும், சீக்கிரமா அனுப்பிச்சுட்ரு அப்படின்னு சொல்ல. மான் பொருள்ங்கிறதுக்கு நல்லா சொல்லுவாங்க பெரியவங்க. நல்ல வழியில சம்பாரிச்ச பொருளா இருக்கணும், உயர்ந்த பொருளா இருக்கணும். அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருள் உயர்ந்த பொருளா இருக்கு. அகாத வழியில ஒரு கோடி சம்பாரிச்சுட்டு நான் அடியார்களுக்கு ஒரு 25 லட்சம் பண்றேன் அப்படிங்கிறது பெருசு இல்லை. நீங்க ஒரு 10 ரூபா கொடுத்தாலும் சரி, உங்களுடைய உழைப்பால வந்ததை கொடுத்தா தான் சாமிக்கு பெருமை, அடியார்களுக்கு பெருமை. தகாத வழியில சம்பாதிக்கிறோம், எவ்வளவு வேணாலும் கொடுப்போம், அதனால ஒன்றும் பயன் கிடையாது. மான் பொருள் அப்படின்னா உயர்ந்த பொருள் அப்படின்னு அர்த்தங்க. அதுதான் அந்த இடம். அது இறைவனே எழுதிய கடிதம்ங்கிறதுனால அந்த ஒவ்வொரு சொல்லும் நாம அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி அது கொடுக்கறதுல எப்படிப்பட்டவர் அப்படின்னா, சேரமான் பெருமான் மேகத்தை விட மிகச்சிறந்தவர். மேகத்தை விட மிகச்சிறந்த குடையாளி யாருன்னா சேரமான் பெருமாள் நாயன. அதனால அவர்கிட்ட இல்லாத செல்வமா மதுரை என்பதையில தோற்றமிகு முக்கூற்றில் ஒரு கூறு வேண்டும் தாரீரேல் ஒரு பொழுதும் அடியெடுக்கல் ஒற்றேன்னு நாகைக்காரவணத்தில் பாடினார்னா, நாகைக்காரவணத்தில் இருக்கக்கூடிய பெருமான் இருக்கிற செல்வம் மதுரை என்பதில் இல்லாமே இருந்திருக்கும். அப்படியெல்லாம் இல்லை. சேரமான் பெருமான் நாயனுடைய பெருமை நம்மெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறார். இறைவனே ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புறார் அப்படின்னா எவ்வளவு பெரியவரா இருப்பார். அதனால அந்த சிவபோகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சைவ சித்தாந்தத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சொல் என்னன்னா சிவபோகம் அப்படிங்கிறது.
சிவயோகம், அதுக்கு அடுத்தது சிவபோகம். அதனால தான் சொன்னது, உணர்வின் நேர்வர வரும் சிவபோகத்தை ஒளிவின்றி உருவின்கண் அணையும் ஐம்பொறி அளவினும் எளிவர அருணினை என்று சொல்லி பிள்ளையாருடைய புராணத்தில் வருது. ஆமா, இந்தாங்கம்மா. அப்படி இந்த பாட்டில் வந்து ஆனந்த பாரதியில் ஆன்மாவை தான் எழுத்தல் தான் எந்த யார் பரதம் தான் என்று சொல்லி, எந்த யார் பரதம்னா பெருமானுடைய நடனம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஆமாம், சரி, பெருமானுடைய திருக்கூத்து அப்படின்னா ஐந்தொழில் திருக்கூத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். 3 வந்து வெளியில நடக்கக்கூடியது, 2 உள்ளுக்குள்ள நடக்கக்கூடியது. ஆன்மாவுக்கு உள்ள நடக்கக்கூடியது மறைத்தல், அருளல். படைத்தல், காத்தல், அழித்தல் உலகத்துல நடக்கக்கூடியது. அது 3 நம்ம பிரிச்சுக்கணும் இல்லைங்களா? 5 தொழில் அப்படின்னா 5 ஒருங்கு ஒரு சேர நடக்குது அப்படின்னா 3 தொழில் உலகத்துல நடக்கக்கூடியது, 2 தொழில் ஆன்மாவுக்குள்ள நடக்கக்கூடியது. ஆமா, அந்த ஆன்மாவுக்குள்ள நடக்கக்கூடியதை யாரு செய்யணும்? பெருமான் தான் செய்யணும் இல்லைங்களா? எத்தனை காலம் வரைக்கும் பெருமானுடைய திருவடியை நம்ம சாமி மறைப்பார் அப்படின்னா, நமக்கு பக்குவம் வருகின்ற வரைக்கும், இருவினை ஒப்பு வருகின்ற வரைக்கும், மலபரிபாகம் ஆகின்ற வரைக்கும் மறைப்பார். அதற்கு பிறகு மறைக்க மாட்டார். அதுதான் வந்து மறைத்தல். அப்புறம் அருளல். அஞ்சலத்துல சொல்லணும் அப்படின்னா நகாரம், நகாரம், வகாரம். நகாரம் என்று சொல்லுவது திரோதான சக்தி, மறைத்தல். வகாரம் என்று சொல்லுவது அருள் சக்தி. அஞ்சலத்தில் சிவைய அப்படிங்கிறதுல சி என்று சொல்லுவது சிவம், வா என்று சொல்லுவது அருள் சக்தி, யா என்று சொல்லுவது ஆன்மா. கடைசியில் இந்த 3 தான் இருக்கு இல்லைங்களா? வேற அந்த எதுவுமே இருக்காது. நான் இருக்காது, மா இருக்காது, 3 தான் இருக்கு. அதுக்கு பேர் தான் முக்தி பஞ்சாக்கரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்பர் சாமியினுடைய தேவாரத்தில், திரு பாலைத்துறை தேவாரத்தில் வருது சிவைய அப்படின்னு சொல்லி வருதுங்க. அதுல நாமா வராது. நாமா இல்லாத அஞ்சலுத்து எங்க வருதுன்னா சிவைய அப்படிங்கிறது பாலைத்துறை தேவாரத்தில் வருது. பாலைத்துறை தேவாரத்துக்கு தனிச்சிறப்புண்டுங்க. அதாவது வேதத்துல வந்து ரிக்கி, யஜுர், சாம, அதர்வனன்னு 4 வேதம் இருக்கு. அதுல வந்து 3 தான் வேதம். அதர்வன அப்படிங்கிறது எல்லாம் கலந்ததான் அதர்வன வேதம். ரிக்கு, யஜுர், சாமம் 3 வேதம் தான். அதுல மையமாக இருக்கக்கூடியது யஜுர்வேதம் இல்லைங்களா? யஜுர்வேதத்துல எத்தனையோ பிரயாக இருக்கு. சிவகணிய உரையில் எழுதுறாரு. அதுல மையமாக இருக்கக்கூடிய பிரவாகையில அதுல மையமா இருக்கக்கூடியது அங்க அஞ்செழுத்து இருக்குதான். யாரு? சிவகணிய உரையில சொல்றாரு. யஜுர்வேதத்துல மையப்பகுதியில் அஞ்செழுத்து இருக்கு. திருமுறைகள்ல மொத்தம் வந்து நமக்கு தேவார திருமுறைகள் 3 தேவாரம் இல்லைங்களா? 3 தேவாரத்துல மையமாக இருக்கக்கூடியது நாவுக்கரசு பெருமானுடைய தேவாரம். நாவுக்கரசு பெருமான் திருமுறையில 4, 5, 6ல மையமா இருக்கிறது 5ஆம் திருமுறை. 5ஆம் திருமுறையில 100 பதிகம். அதுல 51வது பதிகம். அதுல 51வது பதிகம் பாலைத்துறை பதிகம். அந்த 51வது பதிகத்துல 10 பாட்டுல 6வது பாட்டுல அது வருது, சிவைய வருது. அது எப்படி பாருங்க, வேதத்துக்கு திருமுறைக்கு எவ்வளவு ஒற்றுமையா இருக்குதுன்னு சிவகவுனி ஐயா சொல்லியிருக்காங்க. அதுதான் அழகுங்க. பாலைத்துறை தேவாரத்தில் 6வது பாட்டுல பார்த்தா அந்த பாட்டு இருக்கு. ஆமா, அருமையா. விண்ணினார் பணிந்து ஏத்த வியப்புறும் மண்ணினார் மறவாது சிவாய என்று எண்ணினாருக்கு இடமா எழில் வானகம் பண்ணினார் அவர் பாலைத்துறையரை. பாருங்க, 6வது பாட்டுல இருக்கு. 51வது பதிகம் 6வது பாட்டுல இருக்கு. இது எப்படி அமைஞ்சதுன்னா, நாவுக்கரசு பெருமான் எண்ணியா பாடியிருக்க போறாரு. அப்படியெல்லாம் எண்ணியெல்லாம் பாடுறதுக்கு எங்களுக்கு நேரம் இருக்காது, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அதுதான் தெய்வ தமிழ் அப்படிங்கிறது. அதாங்க பெருமான் உள்ள இருந்து பாடினார் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சான்று. அதே மாதிரி சேக்கிழார் பெருமான் தமிழ் ஆகமங்களை சொன்ன திருமூலருடைய வரலாற்றை 28 பாட்டில் முடிக்கிறார். 28 பாட்டுக்கு மேல பாடக்கூடாதுன்னு அவர் அதை நினைச்சு பாடினாரா? அப்படி கிடையாது. ஆகமங்கள் 28. தமிழ் ஆகமத்தை சொல்லக்கூடிய திருமூலருடைய வரலாறு 28 பாட்டில் முடிக்கிறாரு. அம்மா வந்து பூசை பண்ணது 51வது பாட்டில் வருது. அம்மாவுக்கு பேர் என்ன? 51 எழுத்து அக்கரக்காரின்னு அம்மாவுக்கு பேர் உண்டு. 51 எழுத்து. தமிழ் எழுத்து மொத்தம் எவ்வளவுன்னா 247ங்கிறது பொது. ஆனா 51 எழுத்து தான் நமக்கு. மற்றதெல்லாம் ஒவ்வொன்றும் சேர்ந்து வரக்கூடியது. உயிர் எழுத்து, மெய் எழுத்து சேர்ந்து வருவது, இப்படி உயிர் எழுத்து, உயிர் மெய் எழுத்து, இப்படி எல்லாம். ஆனா மொத்தம் 51 எழுத்து அப்படிங்கிறது தான். அந்த 50 எழுத்து அச்சரத்துக்கெல்லாம் அதிகாரி யாருன்னா அம்மா தான், உமையம்மை தான். அப்ப உமையம்மை பூசை பண்ணினத 51வது பாட்டுல சேக்கிழ பெருமான் வரணும்னு சொல்லி பாடினாரான்னா அப்படியெல்லாம் கிடையாது. அது பாடினாரு, அந்த மாதிரி அமைஞ்சது. கண்ணப்ப நாயனார் வந்து அவதாரமானது முருகப்பெருமானுடைய திருவருளால். முருகப்பெருமானுடைய திருவருளால் அவதாரமானாரு. 12வது பாட்டுல பாடுறாரு. முருகப்பெருமானுக்கு என்ன 12 கண்ணுடைய பிள்ளை தோன்றும் அப்படின்னு சொல்லி தேவார அப்பர் சாமி பாடுறாரு. 12 அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய ஒரு எண்ணுங்க.
12வது பாட்டுல அவதார பாட்டு வரும் பாருங்க. எயிலுடைய புறங்கள் செற்ற எந்தையார் மைந்தரானன்னு பாட்டுல வரும் பாருங்க. அது 12வது பாட்டுல வரும். அடுத்த பாட்டு அவருடைய அவதார பாட்டு. 12வது பாட்டு தான் அம்மா வந்து கப்பமானது, முருகப்பெருமானுடைய திருவருள் வாய்த்ததெல்லாம் 12வது பாட்டுல தான் வரும். எயிலுடைய புறங்கள் செற்ற அப்படின்னு பாட்டு வரும். அப்ப சேக்கிழார் பெருமான் எப்படின்னா அதுதான் தெய்வ சேக்கிழார் பெருமான் அப்படிங்கிறது. எண்ணி எல்லாம் பாடிட்டு இருக்க மாட்டாங்க, அதுக்கு நேரம் இருக்காது, அப்படிலாம் கிடையாது. இது அவர் கூட பாடிட்டு போயிட்டாருன்னு வச்சுங்களேன். இதை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு பாருங்க சிவகமணி ஐயா. அது நான் எத்தனை நாம அவருக்கு இப்போ நன்றி சொல்ல முடியும் சொல்லுங்க. அதுதான் பெரிய வேலை. இப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத உரையாசிரியர் எழுதலைன்னா நமக்கு தெரியுமா அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம சிந்திக்க, அதை ராகவையா மாதிரி இருக்கக்கூடிய 1-2 பெரியவங்க தான் சிந்திக்க முடியுமா ஒளி நம்மால சிந்திக்க முடியாது. அவரே என்ன சொல்றாரு, சிவகமணி ஐயா தான் அப்படின்னு சொல்லி ராகவையாவே மனப்பூர்வமா சொல்றாங்க. அப்படின்னா இதெல்லாம் பெரியவங்களுடைய உரை படிச்சா மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சுக்க முடியுமே ஒழிய மூல நூலை படித்து நாம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறது நம்மளால முடியாது. இதெல்லாமே அப்படி அமையப்பெற்று இருக்கு. இந்த பாட்டெல்லாம் முக்கியமான பாட்டு. இதெல்லாம் விண்ணினார் பணிந்தேத்த வியப்புறும் மண்ணினார் மறவாது சிவாய என்று எண்ணினாருக்கு இடமா எழில் வானகம் பண்ணினார் அவர் பாலை துறையரே என்று சொல்லி சொல்றாங்க. இந்த பதிகத்தினுடைய சிறப்பை சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து அந்த வேதத்தில் இருக்கிறத சொல்றது இல்லை, நம்ம திருமுறை தான் அப்படின்னு சொல்லி. அப்படியெல்லாம் கிடையாது. நல்லது எங்க இருந்தாலும் நம்ம சொல்லித்தான் ஆகணும் இல்லைங்களா. யஜுர்வேதத்தில் இருக்கு, சிவகணிய உரையில் எழுதியிருக்காரு. நமக்கு சொல்றதுக்கு என்ன, சிவகணிய உரையில் எழுதியிருக்காரு, அதனால அது சொல்லணும் என்று சொல்லி இப்ப ஞான நடனம் என்று சொல்லுவது இதுதான். அதான் ஐந்தொழில் அப்படிங்கறது உலகத்திலே நடக்கக்கூடியது 3, ஆன்மாவில் நடக்கக்கூடியது 2. படைத்தல், காத்தல், அழித்தல் வெளியில நடக்கக்கூடியது. அப்புறம் மறைத்தல், அருளல் என்று சொல்லக்கூடியது ஆன்மாவில் நடக்கக்கூடியது. இது ஐந்தொழில் அப்படிங்கிறது தான் பெருமானுடைய ஐந்தொழில் கூத்து அப்படின்னு சொல்லி சொல்றது இதுதான். இது இந்த நூல்ல மட்டும்தான் விரிவா சொல்லப்பட்டிருக்கு, வேற எந்த நூல்லையுமே சொல்லல. இது சைவ சித்தாந்த நூல்கள்ல இதுல தான் நல்லா விரிவா சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது இப்ப ஞான நடனம் பார்த்தோம் இல்லைங்களா. மணிவாசக பெருமான் சொல்றாரு இல்லைங்களா, வான நாடரும் அரியோநாதனி மறையில் ஈருமுன் தொடரோநாதனி ஏனை நாடரும் தெரியநாதனி என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டவா ஊன நாடகம் ஆடுவித்தவா உருகினானுனை பருக வைத்தவா ஞான நாடகம் ஆடுவித்தவா நைய வையகத்துடைய விச்சையனர். அதான் ஞான நாடகம் அப்படிங்கிறது அதான் உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய நடனம் தான் ஞான நாடகம் என்று சொல்லி சொல்றதுங்க. நம்முடைய நம்பிகள் வந்து தடுத்தாட்கொண்ட புராணத்துல தேவாசிரியர் மண்டபத்தில் இருக்கக்கூடிய அடியார் திருவடியில வணங்கிட்டு போறார் இல்லைங்களா. அது வணங்கிட்டு என்ன நினைச்சிட்டு போறார் அப்படின்னா, இவருக்கு யான் அடியேனாக பண்ணும் நாள் என்னால் என்று பரமரால் பரவி சென்றார் அப்படின்னா. இவங்களுக்கெல்லாம் சாமி நான் என்னைக்கு அடியார் ஆகிறது பாருங்க. நம்ம சாமி கும்பிட கோயிலுக்கு வர்றோம்னா நம்ம பாட்டுக்கு வருவோம், அடியார் இருந்தா ஒரு வணக்கம் போட்டு வந்துடும். ஆனா நம்பிகள் என்ன நினைச்சார் அப்படின்னா, சாமி இவங்களுக்கெல்லாம் நான் அடியார் ஆகணும், ஆனா நேர்ல போறதுக்கு எனக்கு தகுதி இல்லை சாமி, அதனால நான் ஒதுங்கி போறேன்னு போறேன் இல்லைங்களா. அவருக்கு நேரில் போறதுக்கு தகுதியா இல்லை. அவங்க எல்லாம் பெரிய முக்தி பெற்ற அடியார்கள், ஜீவன் முக்த அடியார்கள், அங்க போறதுக்கு தகுதி இல்லை. அதனால இவர்களுக்கு என்னை அடியேனாக பண்ணும் நாள் என்னால் என்று சொல்லி பெருமான் திருடி வணங்கிட்டு போறாரு. அவர் உள்ள போறாரு. சாமி என்ன பண்றாருன்னா, திருமூலட்டானத்திலிருந்து எந்திரிச்சு வந்து வாயில நிக்கிறார். யாரு கிடைக்கும், அடியார வணங்கிட்டு போனதுனால பாருங்க, சாமி அங்கதானே இருக்கணும். சாமி உட்கார்ந்துட்டு இருக்கிற, அவரால் உட்கார முடியல, எந்திரிச்சு வந்து வாயில காட்சி கொடுக்கிறார். அப்பதான் 11 முறை அவர் திருவடியை வணங்குறார். 11 முறை ஞாலம் உய நடம் மன்றுள் ஆடின அந்த அதுல வருதுங்க. காலனார் உயர் மால கருத்தன மாலை தாழ்குழல் மாமலையால் செங்கை சீலமாக வருட சிவந்தன என்று சொல்லி தடுத்தாட்கொண்ட புராணத்துல அப்படி சொல்லி 11 முறை வணங்குறார். 11 முறை எதுக்கு வணங்குற, 11 முறை ஏன் அந்த இது எழுவாய் வருது அப்படின்னா, 11 பாட்டு அடுத்து திருத்தொண்ட தொகை பாட போறார் இல்லைங்களா. 11 திருப்பாடல் அப்படிங்கிறது பாரியார் சாமி சொல்வார். பஞ்சபிரம்ம மந்திரம் 5, சடங்க மந்திரம் 6. இதுக்கு பேரு சமஸ்கிருதத்துல சம்ஹிதா மந்திரங்கள்னு பேர். இந்த சம்ஹிதா மந்திரங்கள் இல்லாம எந்த ஒரு இதுவும் இல்லை இல்லைங்களா. அந்த சம்ஹிதா மந்திரங்களுக்கு இணையானது தமிழ் என்ன அப்படின்னா திருத்தொண்ட தொகைங்கிறார். அதனால அந்த 11 முறை இறைவன் திருவடியை வணங்குறார். அப்படி பெருமான் வாயில வந்து நிக்கிறார். அந்த திருவடியை பார்த்து 11 முறை போற்றி செய்கிறார், தொழுது வணங்குறார் நம்பிகள். அதெல்லாம் வந்து நமக்கு அதை அங்கதான் சொல்ற ஞாலமுய்ய நடம் மன்றுள் ஆடின அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் அந்த பாட்டுல. அதுக்கு பிறகு 2 பாட்டுல 3 பாட்டுல வரும். இப்படி இது வரைக்கும் நாம பார்த்த செய்திகள் தான்.
37வது பாட்டு தான் ஆனந்த நடனம் என்று சொல்லுவது. ஆனந்த நடனம் அப்படிங்கிறது சொல்ற, மோனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து தானந்த மானிடத்தே தங்கியிடும் ஆனந்தம் ஒன்றருந்த நின்றாடல் காணுமருள் மூர்த்தியா கொண்ட திரு அம்பலத்தான் கூத்து அப்படின்னா, மௌனத்தை நிறைவாக கொண்ட அந்த உயர்ந்த ஞானியர் தம்முடைய மும்மலங்கள் வாசனையை முழுதும் நீக்கி ஆன்ம ஞானம் முடிந்த விடத்து தோன்றும் ஆனந்த வெள்ளத்தை முகந்து கொண்டு அனுபவிப்பார்கள் அப்படின்னா. ரொம்ப அருமைங்க. ஆனந்த நடனம்னா என்னன்னா, அதாவது இறைவனுடைய வழிபாட்டின் மூலமா நமக்கு என்ன நீங்க தெரியுங்களா, ஆணவ மலம் நீங்கிருங்க. அதுல எல்லாம் ஒன்றும் மாற்றமே இல்லை, எந்த ஒரு ஐயப்பாடும் தேவையில்லை. இறைவனை வழிபாடு செஞ்சு ஆணவ மலம் நீங்கிரும். சரி, அதுக்கு மேல இன்னொன்னு இருக்குதே, வாசனா மலம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. வாசனா மலம் எப்ப நீங்க அப்படின்னா, அடியார் திருக்கூட்டத்தை வணங்கினா தான் நீங்க. இது எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, வெள்ளானை சருக்கத்துல சான்று இருக்கு. வெள்ளானை சருக்கத்துல எங்க சான்று இருக்கு அப்படின்னா, நம்முடைய சேரமான் பெருமான் நாயனாரே போய் சொல்றார். யாருக்கிட்ட சொல்றார்? சிவபெருமான்கிட்டே சொல்றார். முனிவரும் தேவரும் துதிப்பரும் பெரியோய் அப்படின்னாரு. பெருகும் முனிவரும் தேவரும் துதிப்பரும் பெரியோய் என்ன சொல்றாருன்னா, மருவு பாசத்தை அகன்றிட வந்தொண்டர் கூட்டம் வைத்தன என்ன அப்படின்னா, மருவு பாசத்தை அகன்றிட வந்தொண்டர் கூட்டம் அப்படின்னா, மருவு பாசம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு சேர்க்கக்கூடிய உரை சொல்றாருங்க. வாசனா மலம் அப்படின்னாரு. அப்ப இறைவனை வழிபாடு செஞ்சா ஆணவ மலம் நீங்கும், அடியார்களை வழிபாடு செஞ்சா திருக்கூட்டத்தை வழிபாடு செஞ்சா என்ன நீங்க அப்படின்னா வாசனா மலம் நீங்க அப்படிங்கிற அங்கேயே சொல்றார், சிவபெருமான்ட்டே சொல்றார். ஆனாலும் ஒரு விண்ணப்ப சாமி, அன்பால் திருப்புலாப்புறம் பாடினேன் திருச்செவி சாற்றி அருளப்பெற வேண்டும் அப்படின்னாரு. அவரு சொல்லுக அப்படின்னாரு, இவரும் கேட்பித்தார் அப்படின்னாரு. அங்க அதனால அவர் அங்கதான் திரு ஞானவுலா பாடுறாரு. ஞானவுலா பாடுறதுக்கு முன்னாடி சாமிகிட்ட என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க எனக்கு வன்தொண்டருடைய கூட்டத்தை எனக்கு கொடுத்தீங்க, அந்த வன்தொண்டர் கூட்டத்தை கொடுத்ததுனால என்னுடைய அந்த மருவு பாசம் நீங்கியது அப்படின்னு சொல்றாரு. மருவு பாசம்னா யாருக்கு என்னன்னு தெரியாது, சிவக்குனிய உரையில தான் சொல்றேன். மருவு பாசம் என்று சொல்லுவதா வாசனா மலம் அப்படின்னு சொல்ற. பெருங்காயம் தீர்ந்தாலும் பெருங்காயத்து தப்பா இருக்கக்கூடிய அந்த வாசனை இருக்காது, நீங்காது. ஆமா, நம்ம ஆணவ மலமே நீங்கினாலும் கூட அந்த முதல்ல இருந்த அந்த சேட்டைன்னு ஒன்று சொல்லி இருக்குது பார்த்துங்க, அது போகவே போகாது. அது எப்போ போகுதுன்னா, ரொம்ப 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 பணிந்து 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 ஒரு 1000-2000 முறை திருத்தொண்ட தொகை பாடிட்டே இருந்தா தான் போகும். திருத்தொண்டத்தை ராகவையா ஒரு முறை சமீபத்தில் பேசுனது அந்த அம்மா அனுப்பிச்சிருந்தாங்க எனக்கு. சரணமுதல் அவங்க பேர் என்ன, பத்மா அம்மா அனுப்பிச்சிருந்தாங்க. அது என்ன சொல்றாரு, என்ன நீங்க உங்களுக்கு ஆணவ மலம் நீங்கணும்னா என்ன செய்யணும், நாயன்மார் முன்னாடி போய் நின்று நான் உனக்கு அடியேன் அடியேன் அடியேன்னு சொல்லு, அப்பதானே நீங்கும். அதுதானே திருத்தொண்ட தொகை. எப்ப நீங்க நான் உங்களுக்கு அடியேன் அடியேன்னு சொல்லு, அப்பதான் நம்ம அடிமையா நம்மளை ஏத்துக்குவாங்க அவங்க. அதனால அந்த அடியேன் அடியேன் நமக்கு ஒரே ஒரு மந்திரம் என்னன்னா, நமக்கு ஆணவமலம் நீங்கிறதுக்கு திருத்தொண்ட தொகை ஒண்ணுதான், வேற எதுவும் கிடையாது. திருத்தொண்ட தொகை நம்ம எல்லாம் சாமிகிட்ட விண்ணப்பம் வைக்கலாம். 63 நாயன்மார் என்னைக்கு வருவாங்கன்னு தெரியல. ஏன்னா பெரிய பெரியவங்கெல்லாம் இருக்கிறாங்க, நம்ம ஒன்றும் இதுல தலையிட முடியாது. அவங்களுக்கே சாமி என்னைக்காவது உணர்த்தி ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா, இந்த ஐவரே நம்ம திருக்கூட்ட அன்பர்கள் எல்லாம் விண்ணப்பம் வச்சுதான் கொண்டு வந்தது. அதுக்கு முன்னாடி ஐவர் கிடையாது. குடமுழுக்கு அப்ப ஐவர் வைக்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய இடர்பாடு இருந்தது. அப்புறம் நாங்க சொல்லி எப்படியோ ஒரு வாய்ப்பு கிடைச்சாம, அவங்களுக்கு தெரியாது இல்லையா, அவங்களுக்கு விநாயகர் தெரியும், முருகன் தெரியும், சாமி தெரியும், அம்பாள் தெரியும், மற்றதெல்லாம் தெரியாது. தட்சிணாமூர்த்தி தெரியும், பைரவர் தெரியும், நவக்கிரகங்கள் எல்லாம் தெரியும். ஆனா நாயன்மார்கள் எல்லாம் தெரியாது. இது நம்ம ஐவர் கொண்டு வரதுக்குள்ளே போதும் போதும் உங்களுக்கு தெரியாது, நிறைய சாமிக்கெல்லாம் தெரியும். ஆமா, அதான் இப்ப அவங்க நினைச்சாங்கன்னா, சாமி நினைச்சாருன்னா 63 கொண்டு வருவாங்க. ஒவ்வொரு குரு பூஜை நம்ம அன்பர்கள் நிறைய இருக்கிறாங்க, இங்கேயே செய்வாங்க. நீங்களும் விண்ணப்பங்க சாமி நாயன்மார்களுக்கு. அப்படி மௌனத்தை நிறைவாக கொண்ட உயர்ந்த ஞானியர் அப்படின்னா. ஆமா, மோனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து தம்முடைய மும்மலங்களின் வாசனை முழுதும் நீக்கி அப்புறம் ஆன்ம ஞானம் முடிந்த விடத்து தோன்றும் ஆனந்த வெள்ளத்தை முகந்து கொண்டு அனுபவிப்பார்கள் அப்படின்னா. அப்படி அந்த ஆனந்த வெள்ளத்தை முகந்து கொண்டு அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்முடைய அப்பர் சாமிகள் கைலை காட்சி பார்த்த பொழுது அனுபவிச்சார் பாத்தீங்களா, அதை கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து கொண்டும் சேக்கில பெருமாள். எப்படி பாருங்க, கண்ட ஆனந்த கடலாம். கடல் அப்படின்னா அளவு சொல்ல முடியாத கடல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. எவ்வளவு இன்பம் அவருக்கு கிடைச்சதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அப்பர் சாமிகள் அங்க பட்ட இன்பத்துக்கு அளவே கிடையாது. அதனால சேக்கிழ பெருமான் பார்த்தாரு, கடல்னு சொல்லிட்டா வேலை முடிஞ்சது.
இவ்வளவுதான் எண்ணியெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. கடலுக்கு மேல ஒன்றும் சொல்ல முடியாது இல்லைங்களா. கண்ட ஆனந்த கடலினை அத்தனை என்ன பண்ணாரா, கண்களால் முகந்து கொண்டு, ஒரு கடலையே கண்ணுல முகந்துட்டாராம் யார் அப்பர் சாமி. அப்ப அந்த ஆனந்தம் எப்படி இருக்கும் பாருங்க. கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து கொண்டு எதிர் விழுந்து எழுந்து மெய் குலைந்து அப்புறம் சொல்றார், அண்டர் முன்பு நின்று ஆடினார் பாடினார் அழுதார். தொண்டனாருக்கு அங்கு நிகழ்ந்தது யார் சொல்ல வல்லாரும். எல்லாம் சொல்லி போட்டு கடைசியை யார் சொல்ல முடியும் அப்படின்ட்டு கடைசியா சொல்லிட்டேன். அதனால அந்த கண்களால் முகந்து கொண்டு இவங்க என்ன பண்ணுவாங்களாம், சிவன் முக்தர் இந்த பாட்டுல சொல்லாரு பாருங்க, மோனந்த மாமுனிவர். அந்த சிவன் முக்தர்கள் மும்மலத்தை மோசித்து 3 மலங்கள் வாசனை முழுவதும் நீக்கி, மலங்கள் நீங்கினா மட்டும் பார்த்தா அது வாசனையும் நீங்கணும். அப்ப வாசனை நீங்கணும் என்ன செய்யணும், திருக்கூட்டத்தை அடியாரை வணங்கணும், கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்யணும், இதெல்லாம் செய்யணும். ஆமா, அதான் 12ஆம் சூத்திரத்தில் அதான் சொல்லப்பட்டிருக்கு. சைவ சித்தாந்த 12ஆம் சூத்திரமே அதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நீக்கி ஆன்ம ஞானம் முடிந்த விடத்து தோன்றும் ஆனந்த வெள்ளத்தை முகந்து கொண்டு அனுபவிப்பார்கள் அப்படின்னா. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இல்ல, அப்படியே முகந்து கொண்டு, இப்படி எப்படி அப்பர் சாமி அனுபவிச்சார் அது மாதிரி இந்த ஆனந்த வெள்ளத்தை முகந்து கொண்டு அனுபவிப்பார்கள் என்று சொல்றாருங்க. அம்பலக்கூத்தன் திருவருட் சக்தியாகி சிவகாம சுந்தரியுடன் சேர்ந்து செய்யும் நடனம் ஆன்மாக்கள் ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கே ஆகும் என்று சொல்றார். அதான் ஆனந்தமான் தருமபுர சாமிங்க. போன இதுக்கு முன்னாடி இருந்தவர் 26வது குருமா சன்னிதானம், ரொம்ப வயசா 95 வயசு வரைக்கும் இருந்தார். அவர் எப்ப பேசினாலும் ஆனந்தமா நடராஜ பெருமான் அப்படின்ற அந்த ஆனந்தம்னு சொல்லவே மாட்டார் நடராஜ பெருமான். நம்ம கூட திடீர்னு சிவகாம சுந்தரமோ நடராஜ பெருமான் சொல்லிடுறோம், இல்ல கூத்த பெருமான். ஆனா தர்மபுர சாமி 26வது குருமா சன்னிதானம் நான் பலமுறை அவர் சொற்பொழிவு கேட்டிருக்கிறேன். ஆனந்தமான் நடராஜ பெருமான், அந்த ஆனந்தமான் நடராஜ பெருமான்கிறத சொல்லாம இருக்க மாட்டேன். அந்த ஆனந்தத்தை அவர் தான் கொடுக்க முடியும், வேற யாரும் கொடுக்க முடியாது. எதுக்கு அம்மைக்கான ஐயன் ஆடு அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மைக்கான அப்படின்னா அந்த ஆனந்தத்தை முதல்ல அனுபவிக்கிறது யாருன்னா சிவகாம சுந்தரி தான். அதனால சிவகாம சுந்தரியினுடைய சிலை எப்படி இருக்கும்னா அப்படி லேசா சாமி பார்த்த மாதிரி தான் வைக்கணும். எங்க வச்சாலும் சரி, எங்க இருந்தாலும் சாமியினுடைய அந்த தூக்கிய திருவடியை பார்க்கிற மாதிரி அப்படி லேசான இப்படி பார்வை அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அம்மாவுக்காக முதல்ல ஆடுறார். அப்புறம் அம்மா மூலமாக உலக உயிர்களுக்கு அந்த இன்பத்தை யார் கொடுக்குறாங்க, அம்மா கொடுக்குறாங்க. அதுவும் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கறத சொல்றாருங்க. அது நேரடியா நமக்கு கொடுத்தா நம்மளால வாங்க முடியாதான். அதுக்கு பாருங்க, சிதம்பரம் முனி கோவையில குமரகுருபர சாமிகள் பாடியிருக்கிறார். அதாவது ஒரு குழந்தைக்கு ஒரு பிறந்த 2 நாள் 3 நாள் ஆன குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைக்கு ஒரு உடம்புக்கு சரியில்லைன்னா அந்த மருந்தை வந்து தாய் தான் சாப்பிடுவோம். தாய் சாப்பிட்டு அந்த முளைப்பால் வழியாக அந்த குழந்தைக்கு போய் சேருமா. அந்த மாதிரி அம்மா என்ன செய்யறாளாம், நம்மளுடைய பிறவி நோய் நீங்குவதற்காக நமக்கு அந்த மருந்து வேணுங்கிறதுக்காக முதல்ல அந்த கூத்த பெருமானுடைய நடனத்தை அம்மா முதல்ல வாங்கிக்கிறான். அப்படி அம்மா வாங்கி ஆன்மாக்களாகிய நமக்கு கொடுக்கிறாரு. அதான் அந்த பாட்டுங்க. சிதம்பரம் முனி கோவையில அவர் பாடுறார், பாலூன் குலவி பசுங்குடர் பொறாதென நோயுன் மருந்து தாயுண்டாங்கு மண்ணுயிர் தொகுதிக்கு இன்னருள் கிடைப்ப. அப்புறம் சொல்றார், திருந்தலை காண சிற்சபை சொல்லிய திருநடம் புரியும் என்று சொல்லி சொல்றாருங்க. அதாவது பாலூன் குலவி பசுங்குடர் பொறாதென, சும்மா சின்ன குழந்தை பிறந்த 2 நாள் 10 நாள் ஆன குழந்தை மருந்து கொடுத்தா நேரடியாக கொடுத்தா அந்த குழந்தைக்கு சேராது, தாங்க முடியாது. அதனால அந்த தாய் அந்த மருந்தை உண்டு அந்த குழந்தையோட நோய் தீர்வது மாதிரி அம்மா என்ன செய்யறாங்களாம், அந்த பெருமானுடைய நடனத்தை தான் வாங்கி அதற்கு பிறகு ஆன்மாக்களுக்கு அவ்வளவு கருணை உடையவள் அம்மாங்க. அதான் பெரும் கருணை நாயகி இல்லையா. அவினாசியில் அவ பேர் என்ன, பெரும் கருணை நாயகி. அவ தாயினுடைய துணை இல்லாம அப்பாவை நாம போய் பார்க்க முடியாது. அதான் தாயோடவே நின்றவும் கூடாது இல்லைங்களா. தாயினுடைய துணை இல்லாம அப்பாவை பார்க்க முடியாது, ஆனா தாயோடவே நின்றவும் கூடாது. திருவருட்பயன் வரும்பொழுது உங்களுக்கு அது புரியும். தாய் அப்படிங்கிறதும் பெண்ணு, ஆன்மாக்களும் பெண்ணு. ஆன்மானா எல்லாருமே பெண். ஆண் ஆன்மா பெண் ஆன்மான்னு தனி எல்லாம் கிடையாது. சிவபெருமான் ஒருவன் தான் ஆண்மகன் இல்லைங்களா. அதுவும் திருவருட்பயன்ல வருதுங்க. என்ன சொல்றாரு அப்படின்னா, உமாவதி சிவாச்சாரியாரு ஒரு பெண் ஆணோடு சேர்ந்து சேருகின்ற பொழுதுதான் இன்பமே ஒழிய பெண்ணும் சேர்ந்தா இன்பம் கிடையாது அப்படிங்கிறாரு. அப்ப உமையம்மையனுடைய வழிபாட்டோட, அதுக்கு சாக்தம்னு பேர் அந்த வழிபாட்டுக்கு, அதோட நின்றுட்டோம்னா அந்த பேரின்பம் நமக்கு கிடைக்காது. எங்க போய் சேரணும், அம்மாவுடைய திருவடியை பற்றி கொண்டு ஐயா கிட்ட போய் சேரணும். வழிபாட்டு நிறைவு எங்க இருக்கணும்னா அங்கதான் இருக்கணும். அதனால அதுதான் பேரின்பத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது. ஒரு சிலர் அம்மா வழிபாடு செய்வாங்க, சிவபெருமான் வழிபாட்டுக்கு வரமாட்டாங்க, பயந்துக்குவாங்க. வந்தால் நிறைய கஷ்டம் வரும், சோதனைகள் வரும், அப்படி இப்படின்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படியெல்லாம் எதுவும் வராது. பெருங்கருணை வள்ளல்
அவன் எதுக்கு நம்மளை சோதனை பண்றான்? என்கிட்ட நம்மகிட்ட விளையாடுறதான் அவனுடைய வேலையா என்ன? நமக்கு அருள் செய்யறதுக்கு தாங்க அவர் வந்திருக்கிறாரு இல்லைங்களா? அவன் சங்கரன்னு பேர். அவனுக்கு சங்கரன் என்னன்னா சுகத்தை செய்பவன் அர்த்தம். கெட்டதையெல்லாம் செய்ய மாட்டார், நன்மை மட்டும்தான் செய்வார். பேர் சங்கரன், சலமிலன் பேர் சங்கரன் அப்படின்னாரு. ஆமா, அதனால பாலும் குழவி பசுங்குடர் பொறாதென நோயுன் மருந்து தாயுன் தாங்கு மண்ணுயிர் தொகுதி இன்னருள் கிடைப்ப. மண்ணுயிர் தொகுதிக்கு இன்னருள் கிடைப்பன. நமக்கு உயிர் தொகுதினா நம்மள ஆன்ம வர்க்கங்கள், நமக்கெல்லாம் அருள் கிடைக்கணுங்கிறதுக்காக அம்மா அந்த மாதிரி செய்யறா அப்படின்னு சொல்லி. சிதம்பரம் கோவை ரொம்ப அருமையான நூலுங்க. எனக்கு என்ன இந்த நூல் எடுக்கிற பொழுதெல்லாம் என்ன நினைவுனா, எங்க பேராசிரியர் வையாபுரியா தான் நினைவு வருவார். அவர் கடைசியா நடத்தின நூல் இதுதான் ஈரோட்டில். அது என்ன பகுதி நடத்தினார் அப்படின்னா, சிதம்பரம் கோவில் ஒரு பகுதி இருக்குதுங்க. நாமெல்லாம் எத்தனையோ வரம் கேட்போம் சாமி கிட்ட. உங்ககிட்ட பலமுறை சொல்லியிருக்கிறேன், நிறைய பேர் தெரியாதவங்களும் இருப்பீங்க. இப்போ நாமெல்லாம் நிறைய வரம் கேட்போம் இல்லைங்களா? அட்லீஸ்ட் ஒண்ணுமே வேண்டாம்னாலும் கூட சாமி எனக்கு முக்தி கொடுனாது கேட்போம் இல்லையா? அப்புறம் எங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும், அப்பா அம்மா நல்லா இருக்கணும், கூட பிறந்தவங்க நல்லா இருக்கணும், அடியார் பெருமக்கள் நல்லா இருக்கணும், இன்னும் கொஞ்சம் பக்குவமா இருக்கிறவங்க அப்படி வேண்டுவாங்க. அடியார் பெருமக்கள்லாம் நல்லா இருக்கணும், திருமுறைகள் எல்லாம் நல்லபடியா இருக்கணும், அப்படி இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று வேண்டும் இல்லைங்களா? அவங்க எங்களுடைய ஞானத்துக்கு ஏற்றார் போல குமரகுருபர் ஒரு வேண்டுதல் வைக்கிறார் சாமி கிட்ட போய். என்ன வைக்கிறாரு அப்படின்னா, கடைசியா போய் பெருமாள்கிட்ட சிதம்பரத்தில் போய் கேட்கிறாரு அவரு, சாமி நல்ல குளிர்காலம், அப்படி குளிர்காலத்துல எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு வரம் கேட்கிறாருங்க. இந்த பழைய துணியெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பழைய துணியெல்லாம் எடுத்து கிழிச்சு தைச்ச ஒரே ஒரு துணி தான் இருக்கணும். மாத்துறதுக்கு கூட துணி இருக்கக்கூடாது, போத்தி படுக்கிறதுக்கெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. அப்புறம் நான் எந்த மாதிரி எனக்கு வீடு இருக்கணும்னா, பாலடைஞ்ச ஒரு திண்ணை, அந்த பாலடைஞ்ச திண்ணையில நான் மட்டும்தான் அங்கே இருக்கணும், வேற யாரும் அங்கே இருக்கக்கூடாது. அப்புறம் சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த புல்லரிசின்னு சொல்றது, இந்த எறும்பெல்லாம் அரிச்ச அரிசி, எறும்பரிச்ச அரிசி எப்படி ஓட்ட ஓட்டையா இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி எறும்பரிச்ச ஒரு எறும்பெல்லாம் அரிச்ச ஒரு அரிசி, அதுல ஒரு கஞ்சி, அதுல உப்பு இல்லாம, எப்படி பாருங்க, உப்பு இல்லாம அந்த கஞ்சி தான் எனக்கு கிடைக்கணும். அப்புறம் எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி நான் சத்தம் போட்டு கேட்பேன், ஆனா யாரும் கொடுக்க கூடாது. பசிக்குதுன்னு சொல்லி கேட்டாலும் யாரு சாப்பாடு கொடுக்க கூடாது. இது எத்தனை வரைக்கும் அப்படின்னா, இந்த உடம்பு நீங்கிற வரைக்கும். அப்புறம் என்ன ஒன்னே ஒண்ணு மட்டும் வேணும்னு கேட்கிறாரு, நல்ல குணமுள்ள நல்ல ஒழுக்கமான அடியார்கள் என்னுடைய உடம்பு நீங்கிற வரைக்கும் என் கூட இருக்கணுங்கிற, அது ஒண்ணுதான் கேட்கிறேன். சிதம்பரம் கோவில் இருக்கு, நீங்க படிச்சு பாருங்க. ஆமா, அல்லளம்பொழில் சூழ் தில்லைவான அப்படின்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கும் சிதம்பரம் கோவில. கடைசியா எங்க பேராசிரியர் வையாபுரியார் நடத்தின பாடம் அதுதான். எங்களுக்கு 2014 இருக்கு இல்லைன்னா 15 இருக்கு செங்குந்தர் ஸ்கூல்ல. கருந்துணி பல தொடுத்து செய்த ஒரு துணி அல்லது பிரிதொன்று கிடையாதாக, எல்லாம் கிடையாதாக கிடையாதாக கிடையாத. கருந்துணி பல தொடுத்து செய்த ஒரு துணி அல்லது பிரிதொன்று கிடையாதாக. நல்ல அதை என்ன சொல்ற, நல்ல கடும் குளிர்காலை அப்படின்பார். அல்லளம்பொழிசூர் தில்லைவான கடுங்குளிர்காலை அப்படின்பார். அப்புறம் என்ன சொல்லாருங்க, உப்பிட்டற்ற புல்லரிசி, அப்புறம் பசி கேட்டாலும் ஈகுணர் இல்லையாக, இப்படியெல்லாம் கொடுக்கறதுக்கு யாரும் இருக்கக்கூடாது. அப்புறம் இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் இந்த நிலைமை எனக்கு இருக்கணும். அப்புறம் இந்த உடம்பு நீங்கிற வரைக்கும் நல்ல அடியார் மட்டும் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்படின்னா அவங்க எல்லாம் எந்த நிலையில இருந்திருப்பாங்க அப்படின்னு. இப்ப இன்னொன்னு என்னன்னா, அவர் ஒண்ணும் இல்லாதவர் கிடையாதுங்க. யாரு? குமரகுருபரர் 2 அரசர்களால சன்மானிக்கப்பட்டவருங்க. காசியில ஒரு அரசர், இங்க ஒரு அரசர். நம்ம பெரிய பெரிய அரசர்களாலேயே சன்மானிக்கப்பட்டவர் குமரகுருபரர். அவர் கடைசியா இப்படி ஒரு வரம் கேட்கிறார். அதாவது பற்றின்மை அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, அந்த பற்றின்மை அப்படிங்கறது எப்படி இருப்பாங்க பெரியவங்க அப்படிங்கிறதுக்கு அது ஒருதான். அந்த அல்லளம்பொழில் சூழ் தில்லை, அவன் மனப்பாடமா இருந்த அந்த பாட்டு மறந்து போச்சு. பற்று நிறைய வர்றதுனால அந்த பற்றின்மையான பாட்டு மறந்து போச்சு, வேற ஒன்றும் இல்லை. உலகப்பற்றுக்கள் நீங்கணுங்க, கூட நீங்காத உடனே நீங்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இப்படி எல்லாம் இருந்திருக்கிறாங்களே அப்படின்னு அவங்கள நினைக்கிற பொழுது அவங்க திருவடியை நம்ம வணங்கிக்கலாம் இல்லையா? அதனாலதான் சொல்றோம், அருளாளர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கிறாங்க. அதெல்லாம் அவர் பாடுனதான் இந்த பாலும் குலவி பசுங்குடர் பொறாதன என்று சொல்லக்கூடியது. அவரு வாய் பேசாம இருந்தவர். 5 வயசு வரைக்கும் அவருக்கு வாய் பேச வராது. அவரு வாய் பேச வராம முருகப்பெருமானுடைய திருவருளால திருச்செந்தூர்ல போய் அப்பா அம்மா விரதம் இருந்து, அதற்கு பிறகு அந்த குழந்தை வாய் பேச ஆரம்பிக்குது. பேச ஆரம்பிச்சது நிக்கவே இல்லை, நான் ஸ்டாப். எங்க பேரன் அப்படித்தான் பேசிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட எதுவும் பேசவே முடியல. அவன் பேசாம நம்ம பேசாம வந்துட்டா நம்மளுக்கு மரியாதை இல்லைன்னா, 1 பேசுறான் 4 பேசுறான்.
அது மாதிரி இவர் வந்து எப்படின்னா பாட்டு பூர பெருமானை பற்றி நிக்காத பாடிட்டே வரார். அப்படி வந்தவர் தர்மபுரம் போறார். தர்மபுரம் போற பொழுது 3வது சன்னிதானம் மாசிலாமணி தேசிகர்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க. மாசிலாமணி தேசிகிட்ட போய் திருவடியில் வணங்குறார். ஏப்பா குமரகுருபரா, இந்த தில்லையில சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து வழிபாடு செஞ்சார்ல, அந்த 5 பேர் அறிவும் பெண்களே கொல்லங்கிற பாட்டுல சேக்கல பெருமான் பாடி இருக்கிறார்ல, அந்த அனுபவ பொருள் கொஞ்சம் சொல்ல அப்படின்னா. அனுபவ பொருள் சொல்றதா? அந்த பாட்டு என்னப்பா? அந்த அனுபவ பொருள் சுந்தரரை தவிர வேற யாருக்கும் தெரியும்? சுந்தரமூர்த்திகளை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அதனால அப்படியே வாயடைச்சு நின்று போயிட்டார். யாரு? குமரகுருவரர். எல்லா பக்கம் எது கேட்டாலும் பாடல் மூலமாக சொல்லுவார். அந்த இடத்துல மாசிலாமணி தேசியர் முன்னாடி வாக்கு நின்று போச்சு, பேசவே முடியல. அங்கதான் அதனால அவரை வந்து ஒரு குருநாதரை ஏத்துட்டார். வாக்கு தடைப்பட்டதுனால மாசிலாமணி தேசிகரை குமரகுருவரை என்ன குருநாதரா ஏத்துட்டார். அதற்கு பிறகுதான் தர்மபுரத்தினுடைய சீடராக குமரகுருவர் மாறியது. இப்படியெல்லாம் குருநாதர் சீடர் இருந்திருக்கிறாங்க அந்த காலத்துல. அப்படியெல்லாம் ஒரு பொருள் கேட்டு குருநாதர் சீடரா ஏத்துக்கிற மாதிரி இருந்தா எத்தனை பேர் நம்ம குருநாதர் திருவடியில் இருக்க முடியும் நினைச்சு பாருங்க. நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பே கிடைக்காம போயிருக்கு இல்லையா? அது ஒரு சீடரா ஏத்துக்கிறதுனா அந்த மாதிரி ஒரு தகுதி உடையவங்களை தான் ஏத்துக்குவாங்க அந்த காலத்துல. ஆமா, மாசிலாமணி தேசிகர் தனக்கு சீடர் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரு, அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறார். அந்த அனுபவ பொருள் சொல்ல பாட்டை சொல்லணும்னா நாம சொல்லிடுவோம். பட பொண்ணு நம்ம தம்பி எல்லாரும் யாரு கேட்டாலும் சொல்லிடுவாங்க. 5 பேர் கண்களை கொல்ல கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள பாட்டை சொல்ல. அனுபவ பொருள் சொல்ல அப்படின்னா அதுதான் ரொம்ப முக்கியம். அனுபவ பொருள் எங்கே போய் சொல்றது? அது அனுபவிச்சவங்களுக்கு தான் சொல்ல முடியும். அப்படி நம்முடைய பெரிய அவரு குமரகுருபரர் ரொம்ப நாள் அவங்க எல்லாம் மனோலகத்துல இல்ல. நல்லவங்க எல்லாம் சீக்கிரமா போயிடுறாங்க. நல்லவங்க எல்லாம் சீக்கிரமா போயிடுறாங்க. அடுத்தது ஆடல் கண்டாருக்கு அப்படிப்பட்ட கூத்த பெருமானுடைய அந்த நடனத்தை பார்த்தா என்னங்க நன்மை அப்படின்னா, பிறப்பில்லை, வேற என்ன வேணும் நமக்கு? அதுதானே வேணும், பிறப்பில்லை அப்படின்றார். அதான் இந்த பாட்டுல சொல்றார். பறையிடமா நின்று மிகு பஞ்சாக்கரத்தால் உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் வரைமகள் தான் காணும்படியே கருணையுறு கொண்டு ஆடல் வேணும் அவருக்கு உண்டோ பிறப்பு. உண்டோ பிறப்புனா இல்லைன்னு அர்த்தம் இல்லைங்களா? அந்த மாதிரி பிறப்பே அவங்களுக்கு இனிமேல் இல்லை. யாரெல்லாம் அதுதானே நம்மளுக்கு. 2வது பாட்டு என்ன சொல்லுது பெரிய புராணத்துல? ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்புழை தில்லையில் மானடம் செய் வரதர் போற்றால் தோல அப்படின்ட்டு. அது 2வது வரியை 2 வரியை முதல் 2 வரியை கடைசியா சொல்லணும், கடைசி 2 வரியை முதல்ல சொல்லணும். தேனடைந்த மலர்புழை தில்லையில் மானடம் செய் வரதர் போற்றால் தோல என்ன சொல்லணும்? ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் அப்படி சொல்லணும். அப்பதான் கரெக்டா வரும். ஆமா, இது அதான் சொல்றாரு. அதாவது பிறப்பு நீங்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? கூத்த பெருமானுடைய திருவடி ஒரு முறையாவது நம்ம போய் வணங்கணுங்க. அதுலயும் சேக்கல பெருமான் இன்னும் கொஞ்சம் மேல போறாரு. பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி புரண்டு வளங்கொண்டு போந்தார் நாவுக்கரசு பெருமானுடைய புராணத்துல இல்லைங்களா? அதாவது நம்ம பிறப்பையே நீக்கக்கூடிய அந்த திருவீதியை வணங்கினாவே பிறப்பு போயிடும். நீங்க கோயிலுக்குள்ள போன என்ன, போகாத போன என்ன, அப்புறம் பாத்துக்கலாம். திருவீதியை வணங்கினாவே போதுமா? பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதின்னு ரொம்ப ரொம்ப அருமையான இடம். ஒரு முறை ஐயா வந்து பரத்து வீட்டில் பேசிட்டு இருந்தாரு. அடியனுக்கு ஒரு அழைப்பு இருந்தது. இருந்தா வர சொல்லுங்க வேலுசாமின்னு சொல்லி ஐயா சொல்லியிருந்தாங்க. போயிருந்தோம். அப்படி போயிட்டு இருக்கிற பொழுது தில்லை பத்தி தான் பேசிட்டு இருந்தார். அப்படி தில்லை பத்தி பேசிட்டு இருக்கிற பொழுது திடீர்னு அந்த இடம் வந்தது. நான் சொன்னேன், ஐயா பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி. கரெக்ட் கரெக்ட், சரியா சொன்னீங்க. மனப்பாடமா வச்சிருக்கிறீங்களா அப்படின்னாரு ஐயா. ஏதோ 1 2 மட்டும் அப்படி மனப்பாடமா தெரியுங்க ஐயா அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. இல்லைன்னு சொன்னோன்னா இந்த பெரிய புராணத்துல வர தொடர் சொல்லங்காட்டி அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் ஐயாவுக்கு. பெரிய புராணத்துல வரக்கூடிய தொடரை அப்படி மனப்பாடமா சொன்னோம்னா ஐயாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பரத்து வீட்டில் பேசிட்டு இருக்கிற பொழுது ஐயா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா தில்லை பத்தி வர்றதுனால அது நம்ம நினைக்க வேண்டியதா இருக்கு. இப்படி பெருமான் வந்து பிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஆமா, அதாவது என்ன சொல்லுவாங்க, தில்லையை தரிசித்தால் முக்தி, அப்புறம் இது திருவண்ணாமலை நினைக்க முக்தி, காசியில் இறக்க முக்தி, திருவாரூர் பிறக்க முக்தி. திருவாரூர்ல போய் பிறக்கிறதோ காசியில போய் இறக்கிறதோ நம்ம கையில் இல்லை. திருவாரூர்ல தான் பிறப்பன்னு யாராவது அடம் பிடிக்க முடியுமா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை நான் இறக்குற காலத்துல காசியில தான் கொண்டு போய் என்னை வச்சிருக்கோன்னா
போற வழியிலேயே ஏதாச்சும் தூக்கி போட்டு போயிடுவாங்க. அதனால அதுவும் நடக்காது. தரிசிக்கிறது எல்லாத்துக்கும் முடியும், யாரும் நம்மளை ஒன்றும் தடுக்க முடியாது. நான் இன்னைக்கு சிதம்பரம் போறேன்னு சொன்னா நம்மளை என்ன கைது பண்ணியா உள்ள கொண்டு போய் வச்சிட போறாங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால ரொம்ப எளிமையான முக்திக்கு என்ன வழின்னா தரிசித்தல், கூத்தப்பெருமான் திருடி வணங்குறது. அதுதான் இந்த பாட்டில் சொல்றாரு, வேற ஒன்றும் இல்லை. அதனால கூத்தப்பெருமான் தில்லை போகாதவங்க யாருமே இருக்கக்கூடாதுங்க. சைவத்துல 2 ராஜதானி, ஒன்று தில்லை, இன்னொன்று திருவாரூர். 2 ராஜதானி. நமக்கு சைவத்துல 2 ராஜாக்கள், அந்த நடராஜா, இன்னொன்று தியாகராஜா. வேற யாரும் நம்மளுக்கு ராஜா கிடையாது. கோமார்க்கே நாம் என்றும் மேலா ஆளாய் கொய்மலர் சேவடியே குறுகினோம். நமக்கு 2 ராஜாக்கள், 2 ராஜதானி அப்படின்னா சிதம்பரமும் திருவாரூரும் தான். சிதம்பரம் போகாம இருக்கக்கூடாது, திருவாரூர் போகாத யாரும் இருக்கக்கூடாது. கண்டிப்பா அப்படி போகலைன்னா நாளைக்கே நீங்க புறப்பட்டுறோம். திருவாரூரும் சிதம்பரமும் போயே ஆகணும். யாராச்சும் போகாத இருக்கிறீங்களா? எல்லாம் போயிருப்பாங்க. அதான் புலவர் கீரன் தான் சொல்லுவாராம், தில்லை யாராச்சும் போயிருக்கிறீங்களான்னா போனவங்க போயிருக்கிறேன் சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. போகாதவங்க என்ன சொல்ல, நான் போனது இல்லைங்கம்பாங்க. அதுலயே வந்துருதான் நான் போன தில்லை. அப்ப போகாதவங்க யாருமே இல்லை. அதனால நான் போனதில்லை அப்படின்னாவே அதுல தில்லை, நான் போன தில்லை அப்படின்னு வந்துருது இல்லையா? அதனால தில்லை போகாதவங்க யாரும் இருக்கக்கூடாது சைவர்கள். யாராவது அப்படி இருந்தா போயிட்டு வந்து எல்லாரும் போயிருப்பாங்க. அதே தெரியாது, நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. நான் 10வது படிக்கிற பொழுதுங்க ட்ரெயினே நான் பார்த்ததில்லை. அப்புறம் எங்க தலைமை ஆசிரியர் தான் எங்களுக்கு ஆங்கில வாத்தியார். அப்புறம் ஏடா ட்ரெயின் பார்க்காதீங்க, ட்ரெயினை பார்த்து பேசிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் ட்ரெயின் இல்லைங்க, நான் ஒன்றும் பார்த்தது இல்லைங்க. ஏடா ட்ரெயின் பார்க்காதவங்க கூட இருக்கிறீங்களாடா, நான் ஒருத்தன் தான் கை தூக்குறேன், நீ வாட நான் ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னாரு தலைமை ஆசிரியர். அப்புறம் பார்த்தா உட்கார்ந்து நான் நிறைய பேர் சொல்றேன், நான் பார்க்கல நீ பார்க்கல அப்படின்னு சொல்லி. அப்படின்னா பார்க்கலன்னு சொல்றதுக்கு வெக்கம். அதனால அதுங்க அப்படி அது மாதிரி அப்படியெல்லாம் பார்க்க தேவையில்லை. போகலைன்னா நம்ம போயிட்டு வந்தோம். இது சிதம்பரம் தானே. ஏன்னா அந்த உடம்பு எத்தனை நாளைக்கு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா? ஏன்னா அது எத்தனை நாளைக்கு இருக்குது அப்படிங்கிறது, அதனுடைய கணக்கு என்னங்கிறது நமக்கெல்லாம் தெரியாது. பெரிய பெரிய புண்ணிய செஞ்சவங்க எல்லாமே திடீர்னு எனக்கு பார்க்காத மாதிரி போயிடுறாங்க. பறையிடமான் நின்று மிகு பஞ்சாக்கரத்தால் அப்படின்னார். மனம் வாக்கு காயங்களுக்கு எட்டாத ஒப்பற்ற இறைவன் அப்படின்னார். பெருமான் எப்படிப்பட்டவன்னா பறையிடமா நின்று மிகு பஞ்சாக்கரத்தால் உரையுணர்வுக்கு எட்டா ஒருவன். ஆமா, ரொம்ப முக்கியங்க இது. பெருமான் எப்படிப்பட்டவன்கிறது சொல்றாரு. இன்ன தன்மையன் என்று அறிய ஒன்னா எம்மானை எளிவந்த பிரானைதான். இன்ன தன்மையன் என்று அறிய ஒன்னா எம்மான்கிறீங்க. எளிவந்த பிரான்னா யாருக்கு எளிவந்த பிரான், யாருக்கு இன்ன தன்மையன் என்று அறிய ஒண்ணாதவன்னா தேவர்களுக்கெல்லாம் அறிய ஒண்ணாதவன் இல்லைங்களா? கனவிலும் தேவருக்கு அறியாய் போற்றி, அடியார்களுக்கு நனவிலும் நாயனுக்கு அருளினை போற்றி. அப்படி உணர்வினால் உணர ஒட்டா ஒருவனை உணர்த்த வேண்டி. எங்க வருது? இளையான்குடி நாயனார் பணத்துல வருது. 2 பேரும் அம்மாவும் ஐயாவும் போய், நாயனாரும் அம்மாவும் போய் நின்று பாக்குறாங்களே. உணர்வினால் உணர ஒட்டா உணர்வினால் உணர ஒன்னா ஒருவரை உணர்த்த வேண்டி அப்படின்னாரு. அவர் துயில் அகற்றல் உற்றார் அப்படின்னு சொல்லி அந்த தூங்கிட்டு இருக்கிற மாதிரி சாமி படுத்திருப்பார். அப்ப போய் அங்கதான் போய் கேட்கறாங்க. அழுந்து இடரில் நீங்கி அடியனுடைய என்பால் எழுந்தருள் பெரியோ ஈண்ட அமுது செய்த அருள்கை என்று தொழும்பனார் உரைத்த போதில் சோதியாய் எழுந்து தோன்ற செழுந்திரு மனைவியாரும் தொண்டரும் திகைத்து நின்றார். அருமையான பாட்டுங்க அது. அழுந்து இடர்னா அழுந்து இடரில் நீங்கி அடியனேன் அப்படின்னா ரொம்ப சொல்ல முடியாத துன்பம்னா நமக்கு என்ன துன்பம்? பிறவி துன்பம் தான். அதுல அப்படியே இடர்ந்து கிடக்கிறோம். நீங்க ஒரு வேளை உணவு உண்டா அதுல இருந்து வெளியில வந்துருவோம். அப்படி தொழும்பனார் அப்படி ரொம்ப முக்கியங்க. அது தொழும்பனார்னா அடிமைன்னு அர்த்தங்க. பட்டினத்தடிகள் சொல்லுவார, தொண்டருக்கு தொழும்பாய் திரிவனேன்னா. தொண்டர்களுக்கு மட்டுமல்ல, அடியார்களுக்கு மட்டுமல்ல, அடியாருடைய அடியார்களுக்கும் தொண்டரா இருக்கணும்னா யார்? பட்டினத்தடிகள், பெரிய கோடீஸ்வரர். அந்த காலத்திலேயே எத்தனையோ கோடி சொல்லுவார் வாரியார் சாமி, சும்மா கணக்கு சொல்லுவார். அந்த காலத்திலேயே பல 100 கோடிக்கு சொந்தக்காரரு வாரியார். இவர் நம்முடைய பட்டினத்தடிகள். அவர் சொல்றார், தொண்டருக்கு தொழும்பாய் திரிவனேன்னா. அப்படி இறைவன் இன்னத்தன்மையன் என்று அறிய ஒன்னா எம்மானை அப்படின்னா. அவன் ஏதாவது அளக்க முடியுமா? அதுக்கு ஏதாவது கருவிகள் உண்டா அப்படின்னா ஒன்றும் கிடையாது இல்லைங்களா? அதான் சொல்றாரு. அப்படி உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் சேக்கிழார் பெருமான் சொன்னார். உணர்வதற்கரியவன் ஓதுவதற்கரியவன். உணர்தல் என்று சொல்வது மனத்தின் தொழில், ஓதுவது என்று சொல்வது வாக்கின் தொழில். இப்ப மனதினாலும் அவனுடைய பெருமைகளை முழுவதும் உணர முடியாது, வாக்கினாலும் அவனுடைய பெருமைகளை முழுவதும் சொல்ல முடியாது. அப்ப இன்ன தன்மையன் என்று அறிய ஒண்ணாத எம்மான் என்று சொல்லி சொல்றார். மாலையற்கு அரியநாதன் வடிவொரு சோதியாகி இளையான்குடி நாயனார் பணத்தில் திருமாலும் பிரம்மனும் காண முடியாத பெருமை.
மாலையர் கரியநாதன் வடிவொரு சோதியாகி சாலவே மயங்குவார்க்கு சங்கரன் தான் மகிழ்ந்த ஏலவார் குழலால் தம்மோடு இடவவாகனாய் தோன்றி சீலமார் பூசை செய்த திருத்தொண்டர் தம்மை நோக்கி அன்பனே அன்பர் பூசை அளித்தனே. அடுத்த பாட்டு வந்துடும். அதான் சொல்றாருங்க, அப்படி இறைவன் மேலான 5 எழுத்துக்களாலும் கருணையினாலும் திருமேனி கொண்டு பராசக்தியாகிய திருவம்பலத்தை இடமாக நின்று பாதியாகிய மலைமகள் காணுமாறு செய்யும் அந்த திருக்கூத்தை தரிசித்தவர்க்கு பிறப்பில்லை. அது ரொம்ப முக்கியம். மலைமகள் காணுமாறுனர், அதான் வரைமகள் தான் காணும்படியே. அப்படின்னா மலைமகள் யாரு? உமாதேவி. அம்மா பாக்குற மாதிரி சாமி ஆடுறார். அம்மா அந்த அந்த நடனத்தை அம்மா வாங்கி என்ன செய்வா? உயிர்களுக்கெல்லாம் அருள் செய்வா அப்படின்னு சொல்லி சொல்றார். அதனால அந்த திருமேனி எப்படி வைக்கணும்னா அம்மா பார்க்கிற மாதிரி வைக்கணும். அன்னலார் தமக்களித்த மெய்ஞானமையான அம்பலம் திருஞான சம்பந்தர் கண்டதாக செக்கிழர் பாடியுள்ளார். பாருங்க, அன்னலார் தமக்களித்த மெய்ஞானமே ஆன அம்பலம் அப்படின்றார். அம்மா திருமுலைப்பால் கொடுத்தாங்க இல்லையா, அப்ப ஞானம் பெற்றார் இல்லையா, அந்த ஞானத்தை அப்படி உருவமாக பார்த்தது எங்க அப்படின்னா பிள்ளையார் சிதம்பரத்துல பார்க்கிறார். ஒருவன் ஒப்பற்றவன் அர்த்தம். நீலமேனி வாழிலை பாகத்து ஒருவன் என்று சொல்லி 500 கடவுள் வாழ்த்துல கூட சொல்லப்பட்டு நீலமேனி வாழிலை பாகத்து ஒருவன். திருவாசகம் சொல்லுது ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அப்படின்னு. இறைவன் ஒருவன் தான், ஆன்மாக்கள் அநேகன் இல்லைங்களா. ஏகன் அநேகன் என்னன்னா ஆன்மாக்கள் அநேகன், இறைவன் ஒருவன், ஆன்மாக்கள் பல. உமையவள் காண நடனவென்றருளும் ஒருவனே என்று சொல்லி கட்சி புனிவர் பேரூர் புராணத்தில் சொல்றார். உத்தம நடனம் காணும் உற்சவத்தவர்க்கு உருதவர்த்தற்கு மேலா முக்தியை அளிக்க நிற்று என்று சொல்லி பேரூர் புராணம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நடனத்தை பத்தி சொல்லியிருக்க, இது வரைக்கும் நடனத்தை பத்தி சொன்னாரு. இப்ப மறுபடியும் மாணவனுக்கு என்னன்னா, சரி சாமி இப்ப கூத்த பெருமாள் நடனத்தை எல்லாம் நீங்க சொன்னீங்க, நாங்களும் கேட்டோம், அஞ்சலத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். ஒரு மாணவன் கேட்கிறார். அவர் ஆசிரியர் அடுத்த பாட்டுல இருந்து சொல்ல போறார். இது கேள்வி 39வது பாட்டு கேள்விங்க. நாதாந்த நாடகத்தை நன்றாருள் செய்தீர் ஓதீர் எழுத்தஞ்சும் உள்ளபடி தீதரவே அஞ்செழுத்து ஈதாகில் அழியும் எழுத்தாய் விடுமோ தஞ்ச அருட்குருவே சாற்று. இந்த நூலை எப்படின்னா ஒரு கான்வர்சேஷன் மாதிரிங்க. அப்படின்னா குருநாதரும் சீடரும் பேசிக்கிறாங்க, இடையில கேள்விகள், இடையில சந்தேகங்கள் கேட்கறாங்க. அப்படிதான். ஏன்னா ஒரு முதல்ல ஒரு கேள்வி 32 ஒரு 8 கேள்வியும் கேட்டாச்சா, சரி ஆசிரியர் சொல்ற வரைக்கும் மாணவர் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, போர் அடிச்சு போயிடும் இல்லைங்களா, அப்புறம் எல்லாம் தூக்கம் வந்துடும். அதனால இடையில கேட்கறது, இடையில அப்படி கேள்வி கேட்டுக்கிறது. ஏன்னா கொஞ்சம் ஆசிரியருக்கும் சலிப்பு இல்லாம இருக்கும், மாணவர்களுக்கும் கொஞ்சம் சலிப்பு இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக இடையில அப்படி கேள்வி கேட்டுக்கிறது. போண்டா சாப்பிட்றது, டீ சாப்பிட்றது, அப்புறம் கொஞ்ச நேரம் அப்புறமாட்டி கொஞ்ச நேரம் ஏதாவது பேசுறது, இந்த மாதிரி ஒரே ஒரு மறுபடியுமா அப்படி போயிட்டே இருந்துன்னு வச்சுங்களேன். அப்புறம் பரவாயில்ல, நல்லா ஆசிரியர் தூங்க வைக்கிறாரு, வீட்டில் கூட இந்த மாதிரி எல்லாம் தூக்கம் வராது, அதனால அப்படி ஆகி போயிடும். அதனால இடையில கேள்வி கேட்கறாங்க. முதல்லயே 8 கேள்வி கேட்டாச்சு, அதுக்கு பதில் சொல்லிட்டு சரி அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கிட்டு நான் பாட்டுக்கு கேட்டுட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு இல்ல, இடையில இப்படி கேள்வி கேட்கறாரு. இப்ப என்ன கேட்கறாங்கன்னா, அஞ்செழுத்தினுடைய உண்மையை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. இப்ப நடனத்தை சொன்னீங்க, சரி கேட்டுட்டோம், அஞ்செழுத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதான் நாதாந்த நாடகத்தை நன்றா அருள் செய்தீர். நாதாந்த நாடகமா பாருங்க, புத்த பெருமானுடைய நடனம் என்னன்னா நாதாந்த நாடகம்னாரு. ஆமா. அப்புறம் ஓதியர் எழுத்தஞ்சும் உள்ளபடி, ஓதியர் எழுத்தஞ்சும் உள்ளபடி தீதரவே அஞ்செழுத்து ஈதாகில் அழியும் எழுத்தாய் விடுமோ தஞ்ச அருட்குருவே சாற்று அப்படின்னார். அஞ்செழுத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, ரொம்ப முக்கியம் அஞ்செழுத்துங்க. அதனால தேநீர் எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் நம்ம அஞ்செழுத்தை பத்தி சிந்திச்சுக்கலாம். நூல் இன்னைக்கு முடிச்சாகணும் எப்படி இருந்தாலும். கொடுங்கய்யா, கொண்டு வந்து வந்துருச்சு இல்ல, வந்துருச்சு இல்ல, பாதி பேர் கொடுத்தாங்க.